இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இரண்டாவது செம் உங்களுக்கான ஏ-லெவலுக்கான சகல வகுப்புகளும் நிறைவடைய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களுடைய இறுதி செஷனை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஸோ இந்த செஷனை தொடர்ந்து நீங்கள் ஆனால் நிறைய பேர் 65, 70, 75, 80 எல்லாம் எடுத்து நீங்கள். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக சிறப்பான முறையில் அந்த பரீட்சையை நீங்கள் செய்து முடித்தமைக்காக. செய்யாதாக்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைம்களில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஓகே, ரைட். நாங்கள் நேற்று ஜென்ரல் நாலேஜ் கேள்விகள் பார்த்தோம். பொதுவாக இந்த பரீட்சை சம்மந்தமான ஒரு அறிமுகம் ஒன்று நேற்று பார்த்தோம். அதில் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டேன். எப்படி தயாராகலாம்ங்கிற விஷயங்கள் பார்த்தோம். விடையளிக்கும் நுட்பங்களை சும்மா நோமலாக சொல்லி தந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஜென்ரல் நாலேஜோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போனோம் இல்லையா? அப்படியே பார்த்துட்டு போனோம். சரி, பிறகு ஐக்யூ கொஷின்ஸ் தொடங்கினோம். ஐக்யூவிலையும் ஒரு 4-5 வினா தான் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கு அதில் மிகுதி பகுதிகளை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய கிளாஸ் அன்டில் 10 o'clock. we will continue until 10 o'clock. நாங்கள் 10 மணி வரைக்கும் இந்த கிளாஸை தொடர போகிறோம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. இன்றைக்கு கட்டாயம் எல்லாரும் கையில் பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கொண்டு செய்யுங்க, என்னோட சேர்ந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஐக்யூவில் ஒரு ஐடியா ஒன்று வரும். நேற்று இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். இதுதான் இப்பொழுது நாங்கள் செய்ய போகிற கேள்வி. அதாவது பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்குக அப்படின்ற ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கிறது. 800 சீமந்து துண்ட கற்களை கொண்டு ஒரு சுவரை அமைத்து அதன் இரு பக்கங்களிலும் சாந்து விடுவதற்கு இரு மேசன்மார் அதில் இது அன்றைக்கு இரு மேசன்மார் அமர்த்தப்பட்டுள்ளனர். முதல் மேசன் துண்டக்கற்களை மணத்தியாலத்துக்கு 100 துண்டக்கற்கள் வீதம் அடுக்கி மணத்தியாலத்துக்கு 50 துண்டக்கற்கள் வீதம் இரு பக்கங்களிலும் சார்ந்திடுகின்றார். இரண்டாவது மேசன் துண்டக்கற்களை மணத்தியாலத்துக்கு 60 துண்டக்கற்கள் வீதம் அடுக்கி மணத்தியாலத்துக்கு 75 துண்டக்கற்கள் வீதம் இரு பக்கங்களிலும் சார்ந்திடுகின்றார். இரு மேசன்மாரும் முதலில் துண்டக்கற்களை அடுக்குவதன் மூலம் வேலையை தொடங்கினர். அவர்கள் இருவரும் 400 துண்டக்கற்களை அடுக்கிய பின்னர் இரண்டாவது மேசன் சுவரில் சாந்திடத் தொடங்கிய அதேவேளை முதல் மேசன் எஞ்சியுள்ள துண்டக்கற்களை தொடர்ந்தும் அடுக்கினார். முதல் மேசன் எல்லா துண்டக்கற்களையும் அடுக்கியதும் அவர் இரண்டாம் மேசனுடன் சேர்ந்து சுவரில் சாந்திடும் பணி முடிவடையும் வரைக்கும் தொடர்ந்து சார்ந்துட்டார். ஸோ இதில் 3 கேள்வி. முதல் மேசன் சீமந்த துண்டக்கற்களை அடுக்குவதில் செலவிட்ட நேரம் யாது? இரு மேசன்மாரும் ஒரே நேரத்தில் சுவரில் எவ்வளவு நேரம் சார்ந்துட்டனர்? அவர்கள் வேலையை செய்து முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தது? ஸோ இதான் இப்போ நாங்கள் செய்ய போகிற கேள்வி. ஸோ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று தரேன், அதை வச்சு கொண்டு செய்யுங்க. ஒரு சார்ட் மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சார்ட் மாதிரி இப்படி போட்டுட்டு மேசன் 1 மேசன் 2 அப்படின்னு போட்டுட்டு தந்த தரவுகளை இப்படி சார்ட்டில் நீங்கள் குறிச்சிங்கன்னா இலகுவாக செய்யலாம். சரியா? மொத்தம் 800 கற்கள் கட்டி முடிக்கணும். மொத்தம் 800 வரணும். 800 கற்களை கட்டி முடிக்கணும். 800 கற்களுக்கு சாந்து பூசி முடிக்கணும். 800 கற்களை அடுக்கவும் வேணும், 800 கற்களை சாந்து பூசவும் வேண்டும். சாந்து 2 பக்கமும் பூசணும் இல்லையா? ஒரு சுவரை கட்டினா 2 பக்கம் தானே பூசணும். ரைட், அதான் சொல்லிக்கிறாங்க. ரைட். இதில் முதல் மேசன் வேகம் தந்திருக்கிறாங்க. அவர் மணத்தியாலத்துக்கு 100 துண்ட கற்களை அடுக்குவார், 50க்கு சாந்து போடுவார். ரெண்டாவது ஆள் 60 தான் அடுக்குவார், 75க்கு சாந்து பூசுவார். இப்போ 2 பேரையும் நீங்கள் ஒவ்வொரு மணத்தியாலமாக சார்ட் மாதிரி போட்டு போனால் இலகுவாக விட கண்டுபிடிக்கலாம். சரி, உங்களுக்கான நேரம் இது செய்யுங்க பார்ப்போம். இப்போ நேரம் சரியாக 8:11, 8:14க்கு நீங்கள் எல்லாரும் விட சொல்லியிருக்கணும்னா எதிர்பார்க்க 3 நிமிஷம் டைம். ரைட், 8:14 வரைக்கும் டைம். குயிக்காக செய்யுங்க பார்ப்போம். இந்த கேள்வியை சார்ட் மாதிரி போட்டு செஞ்சீங்கன்னா இலகுவாக செய்யலாம். அதுதான் ஒரு ஐடியா ஒன்று தந்திருக்கேன்.
செய்யுங்க பாப்போம். நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் சொல்லி தரத விட நீங்க செய்யும். ரைட், செய்யுங்க பாப்போம் கொய்யா. விட கண்டுபிடிக்கிறார்கள், விடையை போடலாம். அசானி ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. பட் எந்த கேள்விக்கு? 3 கேள்விக்கு அதில் 1 2 3 என்று அதில் எந்த கேள்விக்கு விட சொல்லிக்கிறீங்க? நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் செய்து விடையை போட்டால் அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துவேன். சரியா அப்படியான்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புவானா தயவு செய்து. இதில் நம்ம ஜூம்லேயே வந்து செட் பாக்ஸ் இருக்குதான்னு செட் பாக்ஸில் அனுப்புங்க. ரைட். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் போட்டார்கள் கொஞ்சம் உங்களோட பேரையும் ப்ராக்கெட்டில் போடுங்க ப்ளீஸ். 048 எந்த கேள்விக்கு விட சொல்லிக்கிறீங்க? ரைட், சக்கீனா விட சொல்லிக்கிறீங்க. ஓகே, உன் ஆன்சர் சரியான்னு பார்ப்போம். அந்த நேரம் முடிவடைய போகுது, முடிவடைஞ்சிட்டுது. சரி, தாங்கள் ஒருத்தர் விட சொல்கிற மாதிரி காணல, விடைய பார்ப்போம். என்ன எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? ஐடியா வருது இல்லையா? சரி, விடைய பார்ப்போம்.
ரைட், வாங்க செய்வோம். இலகுவாக செய்யலாம் இந்த கேள்வியை. இங்கே பாருங்க எப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு சார்ட் போட்டு செய்யுங்கன்னு சொல்லி. இங்கே கவனிங்க எப்படி செய்கிறேன். ஏங்கிற ஒரு மேசனும் இருக்கிறாரு, பிங்கிற ஒரு மேசனும் இருக்கிறாரு. அடிக்கினதும் இருக்குது, சாந்துட்டதும் இருக்குது. ஸோ முதல் அடிக்கினதை பார்ப்போம். இப்போ இவங்க தந்த தரவின்படி ஏங்கிற மேசன் ஒரு மணத்தியாலத்தில் 100 கற்களை அடுக்குவார். ஸோ முதலாவது மணத்தியாலத்தில் என்ன நடந்திருக்கும்? இவர் 100 கற்களை அடுக்கியிருப்பார். அதே நேரம் பிங்கிற மேசன் என்ன செஞ்சிருப்பார்? அவருக்கு 60 கல் தான் அடுக்கையில். ஆகவே அவர் 60 தான் அடிக்கி டோட்டல் 160 கல் அடிக்க முடிஞ்சு 1 ஹவரில். அடுத்த 1 ஹவருக்கு என்ன நடக்கும்? இவர் 100 அடுக்குவார், இவர் 60 அடுக்குவார். ஸோ திருப்பி ஒரு 160, மொத்தம் 320 அடிக்க முடிஞ்சு. அடுத்த அரை மணத்தியாலத்தில், ஏன் அரை மணத்தியாலம் எடுக்கிறேன்னு சொன்னால், அரைவாசி கட்டி முடித்ததுக்கு பிறகு ஒரு ஆள் பூசணும். ஸோ அரைவாசிக்கு வாரத்துக்கு என்ன செய்யணும்? இன்னும் 400 அடிக்க முடிக்கணும். ஸோ 160 தான் ஒரு மணத்தியாலத்துக்கு கட்டுறாங்க. அப்போ நமக்கு இன்னும் தேவை 80 கட்டுறதுக்கு அரை மணத்தியாலம் போதும். ஸோ முதல் அடுத்த அரை மணத்தியாலத்துக்கு 50 கற்களை தான் இவர் அடுக்குவார். 100ல் அரைவாசி 50, இவர் 60ல் அரைவாசி 30 அடுக்குவார். ஸோ 50 30 80, ஏற்கனவே 320 அடிக்கியாச்சு. ஸோ 400 அடிக்க முடிஞ்சு. அவை அரைவாசி கட்டி முடிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நேரம் எத்தனை மணித்தியாலம்? 2.5 மணித்தியாலம். 2.5 மணித்தியாலத்தில் அடிக்க முடிஞ்சு. இப்போ டேர்ன் மாறுது. என்ன நடக்குது? ஒரு ஆள் கட்ட போகிறாரு, ஒரு ஆள் பூச போகிறார். ஸோ இப்போ ஏங்கிறவர் திருப்பியும் கட்டத்தான் போகிறாரு. அப்போ அவர் அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு 100 கற்களை அடுக்குவார். ஸோ 500 கட்டி முடிஞ்சிடும். அந்த ஒரு மணித்தியாலத்தில் இவர் 75 கற்களை பூசி இருப்பார். ஸோ 75 பூசி முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த மணித்தியாலத்தில் இவர் 100 கட்டுவார், இவர் 75 பூசுவார். ஸோ பூசினது 150 ஆயிட்டு, கட்டினது 600 ஆயிட்டு. அடுத்த ஒரு மணித்தியாலத்திலையும் இவர் 100 கட்டுவார், 700 ஆயிட்டுது, இவர் 75 பூசுவார், 225 ஆயிட்டு. ஸோ கடைசியாக அடுத்த ஒரு மணித்தியாலத்தில் இவர் 100 கட்டுவாரா? 100 கட்டுவார். ஓகே, 100 கட்டின உடனே 800 ஆகிடும். ஸோ 800 கற்கள் தான் கட்டி முடிக்கணும். ஸோ கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் நமக்கு தேவை 1 2 3 4 5 6 6.5 மணித்தியாலம். 6.5 மணித்தியாலத்தில் மொத்தமாக கட்டி முடிஞ்சு. அதான் முதலாவது கேள்வி. என்ன கட்டிக்கிற கேள்வி பாருங்கள். முதல் மேசன் சீமந்த துண்ட கற்களை அடுக்குவதில் செலவிட்ட நேரம் யாது? 6 மணித்தியாலம் 30 நிமிஷம். ஸோ 6 மணித்தியாலம் 30 நிமிஷத்தில் கட்டி முடிஞ்சு. இன்னும் 2 பேரும் பூசத்தாமே வேலையிலேயே கட்டுற வேலை முடிஞ்சு. ஸோ பூச தொடங்க போகிறாங்க. இவர் ஏற்கனவே 300 கற்களை பூசி முடிச்சிட்டாரு. அடுத்த ஒரு மணித்தியாலத்தில் இவர் 50 பூசுவார், இவர் 75 பூசுவார். அப்போ 425, திருப்பி 50 75 550, திருப்பி 50 75 675, திருப்பி 50 75 800. ஸோ மொத்தமாக இப்போ பூசி முடிஞ்சு. இப்போ அடுத்த கழியை பாருங்கள். இரு மேசன்மாரும் ஒரே நேரத்தில் சுவரில் எவ்வளவு நேரம் சார்ந்துட்டனர்? 1 hour 2 hour 3 hour 4 hours. ஸோ 4 மணித்தியாலங்கள் சார்ந்துட்டு. இந்த மஞ்சள் கலரில் காட்டிங்க, இந்த 4 மணித்தியாலம் தான் சார்ந்துட்டு. அவர்கள் வேலைக்கு செலவு செய்து முடித்த மொத்த நேரம் எவ்வளோன்னு கட்டிக்காங்க. எண்ணி பாருங்கள். மொத்தமாக கூட்டினீங்கண்டா 10 மணித்தியாலமும் இந்த அரை மணித்தியாலமும் சேர்ந்து 10.5 மணித்தியாலம். 10.5 மணித்தியாலத்துலேயும் அவங்க வேலையை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் மெத்தட்லேயே இதை இலகுவாக செய்து முடிக்கலாம். இப்படி ஒரு சார்ட் ஒன்று போட்டிங்கன்னா சிம்பிளாக கடகடனை செஞ்சு முடிக்கலாம், பிழை இல்லாமல் செய்து முடிக்கலாம். சரிதானே? ஓகே, விளங்கிட்டேன்னு சொல்கிறார்கள். ஒரு எஸ்ன்னு போடுறீங்களா? இந்த கணக்கு எப்படி செய்கிறேன்னு ஐடியா வந்துட்டு, விளங்கிட்டேன்னு சொல்ல ஐடியா வந்துட்டு, விட வாரது முக்கியம் இல்லை, ஐடியா. இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறார்கள். ஒரு எஸ்ன்னு போடுங்க, எனக்கு மெசேஜ் ஒன்று. எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க எல்லாரும். விளங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்த கழிக்குள்ளே போகும். ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்த கேள்விக்குள்ள போகும். நீர் பம்பி சம்பந்தமான ஒரு கேள்வி. ஒவ்வொன்றும் ஒரு மாறா வீதத்தில் நீரை பம்பும் இரு பம்பிகள் சேர்ந்து ஒரு வெறும் நீச்சல் தடாகத்தை முற்றா நிரப்புவதற்கு 3 மணித்தியாலத்தை எடுக்கின்றன. முதல் பம்பி தனியே அதனை முற்றாக நிரப்புவதற்கு 5 மணித்தியாலத்தை எடுக்கின்றது. இரண்டாம் பம்பி தனியே அதனை முற்றா நிரப்புவதற்கு எவ்வளவு நேரத்தை எடுக்கும்? அதாவது ஏபின்னு சொல்லி 2 பம்பிகள், 2 பம்ப் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏ என்ற பம்ப் 5 மணித்தியாலத்தில் நிரப்பும். பி என்ற பம்ப் எவ்வளவு நிரப்பும் தான் கேள்வி. ஆனால் ஏயும் பியும் இணைந்தால் 3 மணித்தியாலத்தில் நிரப்புவாங்க. ஸோ பி மட்டும் தனியாக நிரப்பினா எவ்வளோ நிரப்புவாங்க? ஏ மட்டும் தனியாக நிரப்பினா 5,
ஏயும் பியும் சேர்ந்து நிரப்பினா 3 மணித்தியாலத்தில் நிரம்பும் தொட்டி. பி மட்டும் தனியாக நிரப்பினா தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் போகும்னு கட்டிக்கிறாங்க. சரிங்க பார்ப்போம். குயிக்காக செய்யணுமா? 2 நிமிஷம் தான் டைம் ஒரு கேள்வி. அதுக்காக தான் டைமோட ஒட்டிக்கணும் சைட்டில் அலாரம் உண்டு. ரைட், திருப்பி அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட். இது பூஜ்ஜியத்துக்கு வந்தால் நான் விட சொல்லுவேன்னா அக்கடையில் நீங்கள் விட சொல்லணும். டைம் முடிஞ்சுது. இது வரைக்கும் ஆன்சர் பண்ணினது ஒரு 5 பேர் தான். ஒரு ஆள் 5 மணி ஏழு சொல்லிக்கிறீங்க. ஒரு ஆள் 7:30 மணித்தியாலம், இன்னொரு ஆள் 7:30 மணித்தியாலம், ஒரு ஆள் 2 மணித்தியாலம், ஒரு ஆள் 8 மணித்தியாலம். சரி, யாரை விட சரி. ஓகே, இந்த மாதிரி வினாக்கள் வந்தால் எப்படி செய்வது என்ற மெத்தட்டை சொல்லித்தரேன். முதலாவது அதை விளங்கிக் கொள்ளுங்க. மெத்தட்டை விளங்கினதுக்கு பிறகு இது இந்த விடையை பார்ப்போம். அதாவது இப்படியான கேள்விகள் வரும். குழாய் கேள்விகளும் மனிதன் வேலை செஞ்ச மாதிரி வந்தாலும் சரிதான். முதலாவது நாங்கள் ஏபி என்று வார நேரம் இவங்களோட வேலை திறனை காணணும். வேலை திறனுங்கிறது ஒரு மணித்தியாலத்தில் ஓர் அலகு நேரத்தில் இவங்க முடிக்கிற வேலை, அதான் வேலை திறன். நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க, ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளோ முடிப்பாங்க, அப்படி பார்க்குறது. இங்கே வந்து டைம் வந்து அவர்ஸ்லான சந்திக்கிறாங்க, நாளில் திறல தானே. ஸோ நம்ம அவர்ஸ்லான்னு இங்கே எடுக்கும். அதாவது ஏயும் பியும் இணைந்த வேலை திறனும் தந்திருக்கிறாங்க. ஏ சக பி இணைந்த வேலை திறனும் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க பாருங்க. தடாகத்தை முட்டா நிரப்பதற்கு 3 மணித்தியாலத்தை எடுக்க முடியாது. அப்போ இதில் வேலைத்திறன் 3/1. என்ன 3/1? ஒரு மணித்தியாலத்தில் இவர் தொட்டியில் எவ்வளோ தான் நிரப்புவார்? ஏயும் பியும் சேர்ந்து 3/1 தான் நிரப்புவாங்க. மொத்தமாக 3 மணித்தியாலத்தில் நிரப்புவாங்க. விளங்கிட்டு தானே? ஒரு மணித்தியாலத்தில் தான் 1/3 பகுதியை அவங்க நிரப்புவாங்க. அதே மாதிரி ஏட வேலைத்திறன் தந்திக்கிறாங்க. இவர வேலைத்திறன் 5 மணித்தியாலத்தை எடுக்குதான். அப்போ இவர வேலைத்திறன் 5/1. ஓகே, 5/1. இப்போ பிக்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்கும் ரெண்டு கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏ சக பியிலிருந்து ஏயை கழிச்சா பி வருமா வராதா? சொல்லுங்களேன். ஏ சக பியிலிருந்து ஒரு ஒரு ஃபார்மியூலாவில் நாம ஏ சக பி இதில் இருந்து சய ஏ கழிச்சா விட பியா ஓமா இல்லையா? சொல்லுங்க அப்போ. விட என்ன? ஏ சக பியிலேருந்து ஏ கழிச்சா என்ன விட? குயிக்காக சொல்லுங்கள். ஏ சக பியிலேருந்து ஏ கழிச்சா என்ன விட?
விளங்கிச்சா? ரைட். ஏ சக பியிலேருந்து ஏ கழிச்சா பி வரும். ஓகே, வெரி குட். ஆகவே நாம் இப்போ என்ன செய்யணும்? 3 5 கழிக்கணும். 3 5 கழிச்சா வாரது தான் நமக்கு விட. ஓகே, இப்போ மெத்தட் விளங்கிட்டு தானே? இதான் மெத்தட். இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சரி. ஆகவே நாங்கள் விடையை பார்த்தோம்டா ஏ பம்பிட வேலைத்திறன் 5 ஏ சக பி இணைந்த வேலைத்திறன் 3 ஆகவே பி பம்பியின் வேலைத்திறனை பார்க்கறதுக்கு ஏ சக பியிலேருந்து ஏயை கழிக்கணும். ஆகவே 3 5 கழிக்கணும். சும்மா கழிக்க இல்லாத போமசி பார்க்கணும். 3க்கும் 5க்கும் போமசி 15. ஸோ 15 ஆக்கணும்னு சொன்னால் I3 15 I1 5 3 5 15 3 3. ஆகவே 5ல் 3 போனால் 2 15ல் 2 15ல் 2 என்று வேலை வரும்போது 15 2ஆல் பிரித்தா வாரது தான் விட. 15 2ஆல் பிரித்தோம் என்றால் 7.5. ஸோ 7.5 மணித்தியாலம், அதாவது 7.5 மணித்தியாலம் எடுக்கும். ஸோ 7.5 மணித்தியாலம் விட சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். 3 பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற யாரும் சரியாக சொல்லலை. அந்த 3 பேரும் தான் சரியாக பதில் சொல்லு. ஸோ இந்த மாதிரி கேள்வியில் வந்து எப்படி செய்கிறேன்னு மெத்தட்டை பார்த்துக்கணும். ஏயும் பியும் தந்து ஏயும் தந்தா பியை காணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதே மெத்தட்டை பயன்படுத்தி இங்கே பார்ப்போம். இப்போ நம்ம பிக்கு கண்டுபிடிச்சிட்டோம் தானே? 7.5 மணித்தியாலம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்ம செஞ்சது சரியானும் நீங்கள் வாய்ப்பு பார்க்கலாம். வாய்ப்பு பார்க்கலாம். சரி, ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி கணக்குகளை. இது திசையோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்து லேசான ஒரு கேள்வி. படங்குறி பாருங்களா, பார்த்தா தான் சரியாக வரும். ரமேஷ் ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் பந்து வீச்சாளர் முனையில் உள்ள விக்கெட்டுகளில் இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 5 மீட்டரும் பின்னர் வடக்கு நோக்கி 9 மீட்டரும் இறுதியாக கிழக்கு நோக்கி 7 மீட்டரும் நடந்து சென்று மைதானத்தில் ஒரு இடத்தில் நிற்கின்றார். ரமேஷுக்கும் பந்து வீச்சாளரின் முனையில் உள்ள விக்கெட்டுகளுக்கும் இடையே உள்ள தூரம் யாது? இடப்பெயர்வு கேட்கல, தூரத்தை கேட்குறாங்க. தூரத்துக்கும் இடப்பெயர்வுக்கும் வித்தியாசமே. இங்கே தூரம் தான் கேட்கப்பட்டு. ஓகே, காண்காவும். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 2 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் என்ன?
ரைட், சாரி, மைக் மியூட்ல இருந்துக்குது. ஓகே, திருப்பி சொல்றேன் பாருங்க. அதாவது ரமேஷ் ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் பந்து வீச்சாளர் முனையில் உள்ள விக்கெட்டுகளில் இருந்து தொடங்கி, அப்போ இப்படி விக்கெட் இருக்குது, இந்த விக்கெட்டில் இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 5 மீட்டர். அப்போ நாம் என்ன செய்வோம்? வடக்கு, வந்த, கிழவி, தென்னைக்கு, மேலே. இதான் ஷார்ட்கட். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, குழம்பாமல் எழுதுறதுக்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வந்த, கிழவி, தென்னைக்கு, மேலே எப்படி எழுதிட்டு இப்போ கிழக்கு நோக்கி இவர் போகிறாரு. போன தூரம் வந்து 5 மீட்டர். திருப்பி வடக்கு நோக்கி 9 மீட்டர், இப்படி 9 மீட்டர். திருப்பி கிழக்கு நோக்கி 7 மீட்டர். இவ்வளவும் போயிட்டார். இப்போ இவர் இங்கே நிற்கிறாரு. இப்போ கேட்குறாங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான தூரம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே இணைக்கணும். இப்படியே இணைச்சோம்டா சரியான ஒரு முக்கோணம் ஒன்று வரும். ஸோ இப்படி 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 கட் பண்ணையில் ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முக்கோணத்தை உருவாக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று உருவாகும். செங்கோண முக்கோணத்தில் செம்பக்கத்தின் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் இந்த பக்கத்தில் நீளங்கான்றதுக்கு ஒரு தேற்றம் இருக்குது. யாருக்கு தெரியும் என்ன தேற்றம்? ஓயலில் படிச்சுப்பீங்க. செங்கோண முக்கோணத்தில் இந்த நீளங்கான்றதுக்கு ஒரு தேற்றம் ஒன்று படிச்சுப்போம். என்ன தேற்றம்? யாருக்கு ஞாபகம் மிக்கி? ஓயலில் படிச்சது ஒரு முக்கியமான. வெரி குட், வெரி குட். பைதகரஸ் தேற்றம். ஸோ பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். அப்போ பைதகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன? இது ஏ, இது பி, இது சி என்று சொன்னால் பைதகரஸ் சொல்கிறாரு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். இப்போ நமக்கு பாருங்கள், இதுக்கு பேர் வச்சோம்டா ஏ பி சி என்று வச்சோம்டா இந்த ஏசிங்கிற இந்த பக்கத்தில் நீளத்தை நாங்கள் காண்றதுக்கு இதர நீளத்தையும் கண்டு வர்க்கிச்சு கூட்டி போட்டு வார விடைக்கு வர்க்க மூலம் கண்டமாண்டா. சரி, ஸோ அந்த மெத்தடில் செய்வோம். வாங்க எப்படி செய்கிறேன் ஐடியா எடுத்துகிட்டு தானே. இப்போ வாங்க செய்வோம். இப்போ இதான் அவங்க தந்த தரவு. என்ன தரவு? ஒரு விக்கெட் முனையில் இருந்து 5 மீட்டர் கிழக்கால போய் திருப்பி 9 மீட்டர் வடக்கால போய் 7 மீட்டர் கிழக்கால போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ சியிலேருந்து ஏக்குரிய தூரம் தான் நமக்கு கேட்குறாங்க. ஏசியோட நீளத்தை கேட்குறாங்க. ஸோ அப்படியே ஒரு செங்கோண முக்கோணத்தை இப்போ கீறிருக்கேன் பாருங்கள். செங்கோண முக்கோணம் மட்டும் கீறிருக்கு. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் இது செங்கோணம் தானே, 90 பாகை. ஆகவே இதர நீளம் நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம் 9 மீட்டர். இதர நீளமும் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை? இது 7 மீட்டர், இது 5 மீட்டர். மேலே 7 மீட்டர் இருக்கிறதால கீழையும் 7 மீட்டர், இங்கே 5 மீட்டர் இருக்கிறதால 12 மீட்டர். ஆகவே இப்போ நாம் பைதகரஸ் தேற்றத்தின்படி 12 வர்க்கம் சக 9 வர்க்கம் சமன் இந்த நமக்கு தேவையான ஏசியோட வர்க்கம். அப்போ அதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கம். ஓகே, இப்போ செய்வோமாங்க. அந்த மெத்தடை போட்டு செஞ்சோம்டா மொத்த கிழக்கு நோக்கிய நகர்வு 12 மீட்டர், மொத்த வடக்கு நோக்கிய நகர்வு 9 மீட்டர். இப்போது ரமேஷ்ல நிலையை கண்டறிகிறதுக்கு நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தப்படும். ஸோ 12 வர்க்கம் சம் 9 வர்க்கம் சம் சி வர்க்கம். 12 வர்க்கம் 144, 9 வர்க்கம் 81, ரெண்டையும் கூட்டினோம் என்றால் 225. 225 என்பது சி வர்க்கம். ஆகவே சியை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 225க்கு வர்க்கம் மூலம் பார்க்கணும். 225 வர்க்கம் மூலம் பார்த்தோம்னா 15. ஸோ விட 15 மீட்டர். ஸோ 15 மீட்டர் என்பதுதான் சரியான. நான் நினைக்கிறேன் ஒரு 4 பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்களா? வாழ்த்துக்கள். ஓகே, பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிக்கலாம். சரி, ரைட். வயது சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. குயிக்காக செய்யுங்க. பிள்ளைகள் குழு ஒன்றில் 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். பெண் பிள்ளைகளின் சராசரி வயது 4 மாதங்கள். 8 வயது 4 மாதங்கள். ஆண் பிள்ளைகளின் சராசரி வயது 8 ஆண்டு 9 மாதங்கள். குழுட மொத்த சராசரி வயதுங்க இருக்காங்க. சராசரி வயதுங்கிறால் என்ன? குழுவில் உள்ள அனைத்து நபர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை குழுவில் உள்ள அனைத்து நபர்களின் கூட்டுத்தொகையால் பிரித்தமண்டா வாரதான் சராசரி வயது. சரி, செய்யுங்க பார்ப்போம்.
3 பேர் மாத்திரமே ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. யோசிச்சு விட சொல்லணும். ஆன்சர் பண்ணுறியா? சரி, விடைய பாப்போம். இந்த ஐடியா என்ன? பிள்ளைகள் குழு ஒன்றில் 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். அப்போ மொத்தம் 25 பிள்ளைகள். இந்த ஐடியா முதலாவது எடுத்துரும். மொத்தம் 25 பேர் இருக்கிறாங்க. ஓகே. பெண் பிள்ளைகளின் சராசரி வயது 8 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். அப்போ 8 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் தான் இருக்கும். அப்போ 8 12ஆல் பெருக்கினோம்னா எத்தனை மாதம் என்று வரும்? ப்ளஸ் 4 மாதம். ஓகே. அப்போ 8 12 96 ப்ளஸ் 4 கூட்டினால் 100 மாதம். 100 மாதம் என்பதுதான் பெண் பிள்ளைகளின் மொத்த வயது. 100 மாதம். 10 பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர் இல்லையா? சாரி, கவனிங்க, திருப்பி செய்வோம். ரைட், இந்த கவனிங்க, திருப்பி செய்வோமா? திருப்பி கவனம். அதாவது என்ன சொல்றாங்க? பிள்ளைகள் குழு ஒன்று இருக்கிறாங்க. அதில் 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளை. அப்போ மொத்த பிள்ளைகள் 25. அது சரி. பெண் பிள்ளைகளின் சராசரி வயது 8 4. அப்போ நாம பெண் பிள்ளைகள் 10 பேர் தான் நினைக்கிறாங்க. அப்போ 8 ஆண்டுகள் என்று சொல்லும்போது அதை நாங்கள் மாதத்துக்கு மாற்றா தான் நமக்கு லேசாக இருக்கும். ஆகவே 8 12 96 அதோட 4 சேர்த்து 100 மாதங்கள். சரிதானே? 100 மாதங்கள். அதே மாதிரி அப்படி 10 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சராசரி வயது 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும். அப்போ 96ஓட 9 கூட்டினோம்னா 107. ரைட். எனவே இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு மொத்தமாக 25 பேருக்கு சராசரியை கண்டமாட்டா. சரி, அப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஐடியா எடுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ முதலாவது அனைத்து வயதையும் மாதங்களாக மாற்றணும். தான் ஸ்டெப். அப்போ அனைத்து வயதை மாதங்களாக மாற்றுவோம். பெண் பிள்ளைகள் 96 + 4 100 மாதம். ஆகவே பெண் பிள்ளைகள் இதை 10ஆல் பிரிக்கணும்னா 1000 மாதம். ஆண் பிள்ளைகள் மொத்தம் 96 9 105 மாதம். 107 இல்லை 105, சாரி, நான் 105 மாதம். ஸோ ஆண் பிள்ளைகள மொத்த வயது 1575 மாதம். ஏன்னா 15 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ எல்லா மாதத்தையும் கூட்டினோம்னா 2575 மாதம் வரும். மொத்த மாதங்களின் எண்ணிக்கை 2575. ஸோ இதை 25ஆல் பிரித்தா எத்தனை மாதம் என்று வரும்? மொத்த பிள்ளைகள் 25 தானே? ஸோ சராசரி பார்க்குறதுக்கு 2575 25ஆல் பிரித்தோம்னா 103 மாதம் வரும். இதை திருப்பி நாங்கள் வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணின வேண்டாம். 103 மாதம் என்பது 8 12 96 அதோட 7 மாதம். ஸோ 8 ஆண்டுகளும் 7 மாதங்களுமா. இதுதான் சிம்பிள் மெத்தட். ஓகே. ஸோ இந்த விடையை சொன்னாங்களே இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். 6 பேர் சரியான பதில் சொன்னீங்க. அந்த 6 பேருக்கும் வாழ்த்துக்கள். 8 வருடம் 7 மாதம். ஓகே. விளங்கிட்டான் ஒருக்கா போடுங்க ப்ளீஸ். விளங்கினாக்கள் எஸ்ன்னு போடுங்க. இந்த மெத்தட் விளங்கிட்டு எப்படி சராசரி கண்டேன்னு விளங்கிட்டேன்னு சொன்னால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக எழுதி டைப் பண்ணி போட்டிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இப்படி படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒயிட் போர்டில் எழுதி மற்றாக்கள் கிளாஸ் செய்கிற மாதிரி செஞ்சு போட்டு போகலாம். ஆனால் நான் அப்படி போடலை. ஏன் தெரியுமா? நீங்கள் இப்போ இன்றைக்கு இதை படிக்க மாட்டீங்க பெருசாக. ஏன்னா உங்களுக்கு மெயின் பாடங்கள் படிப்பீங்க. திருப்பி எக்ஸாமெண்ட் காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு விளங்கணும் என்ன செய்யணும். அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு இப்படி டைப் பண்ணி போட்டிக்கேன். ஸோ நீங்கள் அழகாக பார்த்து விளங்கி கொள்ளலாம். சரியா? ரைட், குட். அடுத்தது போகும். ஒரு வட்டப்பாதையின் ஒரே புள்ளியிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு பாதை வழியே வலஞ்சுழியாக சீரான கதிகளில் ராஜ் என்பவர் நடந்தும் சேரன் என்பவர் ஓடியும் செல்கிறாங்க. ராஜ் தனது முதல் சுற்றை முடித்த போது சேரன் அவரை 2 தடவைகள் கடந்துள்ளார். சேரன் ஓடிய கதி யாது? உங்களுக்கு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் எது சரி என்று பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் விட ஒன்று டைப் பண்ண தேவையில்லை. எத்தனையாவது விடைன்னு சொல்லுங்கள்.
ரைட் விடையப்பாம்மா. 4 பேர் தானே ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. என்ன மற்ற ஆக்கள் ஏன் சொன்னங்குறீங்க? லேசான கேள்வியலா? ரைட் விடைய பாப்போம். ஒரு வட்டப்பாதையின் ஒரே புள்ளியிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு பாதை வழியே வலஞ்சுழியாக சீரான கதிகளில் ராஜ் நடந்தும் சேரன் ஓடியும் சென்றனர். ராஜ் தனது முதல் சுற்றை முடித்தபோது சேரன் அவரை 2 தடவைகள் கறந்துள்ளார். சேரனுடைய கதி யாதுன்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப என்னது? விடைய பாப்போமா. ஒரு வட்டப்பாதை. அப்ப சேரனின் வேகம் ராஜின் வேகத்தை விட 2 மடங்குக்கும் அதிகமாக 3 மடங்குக்கும் குறைவாக இருக்கும். ஏன்னு பாருங்க. ஒரே புள்ளியில இருந்தானே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி ஒரு வட்டப்பாதை, ரவுண்ட் ஷேப், ரவுண்ட் பாத். இதில் தான் ஓடுறாங்க. ஒரே புள்ளியிலிருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஸ்டார்ட். வளஞ்சுழியாக இப்படி தான் ஓடுறாங்க. ஓகே. சீரான கதிகளில் போகிறாங்க. ராஜ் நடந்து போகிறார், சேரன் ஓடி போகிறார். ராஜ் தனது முதல் சுற்றை முடித்த போதோ, ராஜ் தான் இது ஓடி வரார், இப்படி ஓடி வரார். ரைட். அவர் முதல் சுற்றை முடிச்சிட்டார். ஸ்டார்ட் பண்ண இடத்த முடிக்கிறார். இது ராஜ். இவர் முடிச்ச நேரம் ராஜ் நடந்து தானே வந்தாரு. சேரன் அவரை 2 தடவைகள் கடந்துள்ளார். அப்ப சேரன் என்ன செஞ்சுக்கிறாரு? இவர் நடந்து போகும்போதே இவரை 2 தரம் கடந்திருக்கிறார். அப்ப ராஜிட வேகம் விட சேரன் 2 மடங்கை விட அதிகமாக தான் போய்க்கணும். ஏன்னா இவர் நடக்கிற தூரத்தையும் சேர்ந்து தானே அவர் ஓடணும். அதே நேரம் 3 மடங்கை விட குறைவு. ஏன் 3 மடங்கை விட குறைவு? 3 மடங்கை விட கூடியிருந்தா என்ன நடந்திக்கணும்? இவரை 3 தரம் கிராஸ் பண்ணிப்பேன். ஸோ சிம்பிள். 2க்கும் 3க்கும் இடையே என்பதுதான் சரியான பதில். ஸோ அந்த சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ராஜ் ஒரு சுற்றை ஓடி முடிக்கும் போது சேரன் 2 முறை ராஜை கடக்கிறார் என்றால் சேரன் ராஜை விட 2 சுற்றுகளுக்கு மேல் சென்று இருக்க வேண்டும். அவர் 3 சுற்றுகளை விட குறைவாக பயணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் 3 சுற்றுகளை கடந்திருந்தார். அவர் ராஜா 3 முறை கடந்திருப்பார். ஸோ சிம்பிளாக செய்யலாம். ரைட். இலகுவான ஒரு கேள்வி வந்திருக்கு. 1 நிமிடத்தில் விட சொல்லுவோம். குருவில் தரப்பட்டுள்ள வடிவத்தை அமைப்பதற்கு ஒரு சதுர மீட்டர் அளவுள்ள 6 சதுர முகிகள் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. வெளியே தெரியும் எல்லா பரப்புகளிலும் தீந்தை என்ன பெயிண்ட் பூசி இருந்தால் பெயிண்ட் பூசப்பட்ட வடிவத்தின் மேற்பரப்பளவு யாது? வெளியில் தெரிகிறதுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்காங்களா? இப்போ எவ்வளோதுக்கு பெயிண்ட் அடிச்சுப்பாங்க? போய்க்க சொல்லுங்க. ரைட். 1 நிமிடம் முடிஞ்சுது. விட சொல்லிக்கிறீங்க கொஞ்சம் பேர். மெட்டாக்கள் என்ன? 21, 14, 21, 23, 21, 12, 14. அவ்வளோ ஆன்சர் வந்திருக்குது வரைக்கும். ரைட். விடையே பார்ப்போம். வேறு யாரும் ஆன்சர் பண்ண போறீங்களா?
ரைட். இது சிம்பிளாக பார்ப்போம். இப்போ 1 2 3 4 5 6 முகங்கள் நமக்கு முன்னால் தெரியுது. ஸோ அந்த 6க்கும் பெயிண்ட் அடிக்கணும் தானே. ஸோ 6. இதே மாதிரி பின்னாலேயும் இருக்கும் தானே 6. ஸோ 12. ஓகே, 12 வந்துட்டு. இப்போ மேல ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த 1 13 வந்துட்டு. முதலாவதுல சைட்ல 2 பேர் இருக்கிறாங்க, அப்போ 2. அடுத்ததுல பாருங்க சைட்ல 2 பேர் இருக்கிறாங்க, 2. அடுத்ததுல பாருங்க சைட்ல 2 பேர் இருக்கிறாங்க, 2. இப்போ இன்னும் ஒரு அரை, இன்னும் ஒரு அரை, இன்னும் ஒரு அரை, இன்னும் ஒரு அரை வழியே தெரியுதல்வா. அப்போ இந்த 4 அறையும் சேர்ந்து 2. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 6 12 13 15 17 19 21. ஸோ 21 மீட்டர் பரப்பளவுக்கு தான், மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு தான் நாங்கள் பெயிண்ட் அடிக்கும். வெரி சிம்பிள். என்ன போட்டு காட்டிங்க பாருங்க. 1 2 3 4 5 6. முன்னால் உள்ள பக்கங்கள் 6 மாதிரி, பின்னால் உள்ள பக்கங்கள் 6. வலப்புறம் 3 இருக்குது, அது மாதிரி இடப்புறம் 3 இருக்குது, அங்கே அரை அரையா 4 இருக்குது, ஆக மேலும் 1 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 21 சதுர மீட்டர். கிளியர். 23 சொன்னால், 18 சொன்னால், 16 சொன்னால், 12 சொன்னால், 14 சொன்னாக்கள், 23 சொன்னாக்களுக்கெல்லாம் விளங்கிட்டாம்மா. ஒரு எஸ் என்ன போடுங்க. விளங்கினாக்கள், விளங்கினாக்கள் எஸ் போடுங்க. ரைட், ஓகே, குட். தரப்பட்டுள்ள உருவில் தவறியுள்ள உரு யாது? குயிக்கா சொல்லுங்க. இதெல்லாம் குயிக்கா சொல்லலாம். ரைட், விடைய பாபம். 21 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். அதிகமானாக்கள் முதலாவது விடையை சொல்லிக்கிறீங்க. சரியான பதில் முதலாவது விட தான். ஏனென்று பாருங்க, முதலாவதை பாருங்க நேரான முக்கோணம், அதாவது கூறு மேல் இருக்கி. மூணாவதையும் பாருங்க கூறு மேல் இருக்கி. அஞ்சாவதையும் பாருங்க கூறு மேல் இருக்கி. நாலாவதுல கூறு கீழே இருக்குது. ஆகவே ரெண்டாவதுல என்ன முக்கோணம் பெறணும்? கூறு கீழே வார முக்கோணம் பெறணும். இப்படிதான் பெறணும் முக்கோணம். சரி, சரி, ரைட். அடுத்தது பாருங்க, கூருட மேல் பகுதி நிழற்றி இருக்கிறது எல்லாத்துலேயும் பாருங்க. அப்போ இதுலேயும் மேல் பகுதி நிழற்றி இருக்கும், இப்படி நிழற்றி இருக்கும். ரைட். ரெண்டாவது, மூன்றாம் பகுதியில் கோடு வரணும். ரெண்டாம் பகுதி எம்டியாக வரணும். மூணாம் பகுதியில் கோடு வரணும், இப்படி நிழற்றி வரணும். திருப்பி நாலாம் பகுதி எம்டியாக வரணும். பாருங்க, எல்லாத்துலேயும் அப்படி தான். இதில் ரெண்டாம் பகுதி நிழற்றிக்குது. ஸோ இதில் மூணாம் பகுதி நிழற்றிக்குது, இதில் நாலாம் பகுதி நிழற்றிக்குது. திருப்பி 3, திருப்பி 2. ஸோ ஆகவே இந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு படம் இது மட்டும்தான். ஸோ விளக்கத்தை என்ன போட்டிக்கும் பார்த்துக்கணும். இதுதான் விளக்கம்.
தலைகீழ் முக்கோணம் வரணும், மேல் பகுதியில் நிலட்டிக்கணும், மூன்றாம் பகுதியில் கோடு வரணும். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் பயன்படுத்தினா இந்த கேள்விக்கு விட செய்யலாம். ரைட். தரப்பட்டுள்ள மாதிரி உருவை பயன்படுத்தி பின்வரும் எச்சதுரமுகியை செய்ய முடியாது. இதே மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு நேற்று ஆன்லைன் எக்ஸாம்லேயும் வந்தது இல்லையா? ம். சரியா பாப்போம் அப்படியே. சதுரமுகி சம்பந்தமான, அதாவது தாயக்கட்டை சதுரமுகி தொடர்பான வினாக்கள் வந்தால் அதனை இலகுவாக செய்வதற்கு எதிர்ப்பக்கம் பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்ப்பக்கம் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். ஸோ அதை நான் விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நான் முக்கியமான ஒரு கன்செப்ட் விளங்கப்படுத்த போகிறேன். நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கினால் சதுரமுகி சம்பந்தமான எந்த ஒரு வினா வந்தாலும் உங்களால் விடையளிக்க முடியுமாக இருக்கும். ஸோ முதலாவது நாங்கள் அந்த கன்செப்டை விளங்கிப்படி இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிப்போம். கன்செப்ட் என்னென்றா, சதுரமுகி. சதுரமுகி என்று சொல்லும்போது இரண்டு வகையான சதுரமுகிகள் காணப்படும். தாயக்கட்டை, இரண்டு வகையான தாயக்கட்டைகள் காணப்படும். டைஸ். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டைஸ் தேர். ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ் என்று சொல்லக்கூடிய திட்டத்தாயக்கட்டை. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆக்களும் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் சில டேர்ம் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷில் சொல்ல வேண்டிய சொற்கள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, தமிழில் ஏதாவது புரியாட்டி கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டைஸ் திட்டத்தாயக்கட்டைன்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்கிறது ஆர்டினரி டைஸ், சாதாரண தாயக்கட்டை. ஆர்டினரி டைஸ் ஒன்று, அடுத்தது ஸ்டாண்டர்ட் டைஸ் ஒன்று. இப்போ இந்த கன்செப்டை பார்த்துட்டு வருவோம். ஸோ ஆர்டினரி டைஸ் என்றால் என்ன என்று பார்க்கறதுக்கு முதல் திட்டத்தாயக்கட்டை என்ன என்று பார்ப்போம். ஒரு சதுரமுகி 6 பக்கங்கள் தானே இருக்கும். ஸோ எப்போதும் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக இருந்தால் அதனுடைய பேர் தான் திட்டத்தாயக்கட்டை, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்கிறது என்ன, எஸ்டிஎன் என்னன்னு சொன்னால் எப்போதும் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 இருக்கணும். அவை ஒன்றினுடைய எதிர்ப்பக்கம் 6, இரண்டினுடைய எதிர்ப்பக்கம் 5, மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் 4. குட்டி பாருங்க, எல்லாத்துலேயும் 7 வரும். 1 மாறும் 7, 2 5 7, 3 4 7. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு தந்தா இது ஒரு திட்டத்தாயக்கட்டை அப்படின்னு தந்தா நம்பர்ஸ் இப்படி தான் இருக்கும். வேறு எந்த ஒரு விதத்துலையும் நம்பர் வரையலாது. தந்தா ஆர்டினரி டைஸ்ன்னு தந்தா தான் இந்த மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே. ஒன்றுக்கு 6, 2க்கு 5, 3க்கு 4. ஓகே. இது வந்து ஒரு சாதாரண அந்த திட்டத்தாயக்கட்டைக்கு தான் இப்படி வரும். அப்படி இல்லாமல் சாதாரணமான தாயக்கட்டைகளை பொறுத்த வரையில் அதில் எதிர்ப்பக்கங்கள் சம்பந்தமான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். முதலாவது உங்களுக்கு ஒரு 2 தாயக்கட்டைகளை தந்து, இப்படி 2 தாயக்கட்டைகளை தந்து அதில் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி வந்தால் அதை செய்வதற்கு 3 விதிகள் இருக்கிறது. ஓகே. அதில் 2 விதி தெரிஞ்சிருந்தா போதும். இங்கே பாருங்க, பெரும்பாலும் இந்த விதி மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். 1 4 6, 2 5 4, இப்படி 2 தடவைகள் உருட்டப்பட்ட தாயக்கட்டைகள் தரப்பட்டால் இதில் எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதி தெரியுமா? இதில் எத்தனை பக்கம் பொது பக்கம் என்று பார்க்கணும். எத்தனை பக்கம் பொது பக்கம் சொல்லுங்க. என்னோட சேர்ந்து கதைங்களேன். இந்த முதலாவது உருட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலும் 2வது உருட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஏதாவது நம்பர்ஸ் பொதுவாக இருக்குதா, ஜென்ரலாக இருக்கா, ரெண்டுலேயும் இருக்குதா, காமனாக இருக்குதா? ரெண்டு கேட்கப்பட்டி சொல்லுங்களேன். இருக்குதா காமனா?
இல்லையா? 2 தாயக்கட்டையிலையும் பாருங்க, ஏதாவது ஒரு நம்பரா 2 நம்பரோ பொதுவா இருந்தா என்ன நம்பர்ன்னு சொல்லுங்களேன். எது பொதுவா இருக்குது? இருக்குது. எது பொதுவா இருக்குது? வெரி குட். நம்பர் 4. நம்பர் 4 பொதுவா இருந்தால், இதுல எதிர்பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. வெரி சிம்பிள் மெத்தட். வெரி சிம்பிள் மெத்தட். இந்த 2 4வையும் சுத்தி வட்டத்த போடுங்கோ. ஓகே. இதான பொது பக்கம். பொது பக்கத்திலிருந்து கடிகாரம் சுழல்ற மாதிரி சுழட்டி எழுதுங்க நம்பர. பொது பக்கத்தில் இருந்து. அப்ப சார்ட்ட போடுங்கோ. இதான சார்ட். முதலாவது தாயக்கட்டையிட நம்பர் பொது பக்கம் 4. ஸோ வலதுபுறமாக சுத்தணும். வலதுபுறமாக சுத்தும்போது அடுத்தது 6, அடுத்தது 1. 2வது தாயக்கட்டை 2வது சந்தர்ப்பம். பொது பக்கத்திலிருந்து தான் வரணும். ஸோ பொது பக்கம் 4, அதுக்கு அடுத்தது 2, வலப்பக்கமா சுத்தக்க மேல 5. ஸோ 1க்கு 5 எதிர்பக்கம், 6க்கு 2 எதிர்பக்கம், மிஞ்சின 4 3க்கு எதிர்பக்கம். இந்த 4 வட்டி போட்டு 3 போட்டாச்சு. எது மிஞ்சுதோ அதை போட்டாச்சு. ஸோ சிம்பிள். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் தாயக்கட்டைகளினுடைய எதிர்பக்கத்தை சிம்பிளாக கண்டுபிடிச்சு முடிக்கலாம். இதுதான் மெத்தட். இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை வச்சுக்கணும். எதிர்பக்கம் இது ஒரு விஷயம். இப்போ 2 3 விதி சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு முக்கியமான விதி என்னன்னு கேட்டால், எந்த ஒரு தாயக்கட்டையினதும் எதிர்பக்கம் ஒரே நேரத்தில் தென்படாது. இப்போ 1க்கு 5 எதிரி என்றா 1ம் 5ம் நமக்கு ஒரே முகத்தில் தெரியாது. இது ஒரு விதி. ஓகே. 1ம் 5ம் ஒரே முகத்தில் தெரியாது. 6ம் 2ம் ஒரே முகத்தில் தெரியாது, ஒரே நேரத்தில் தெரியாது. 4 3 ஒரே நேரத்தில் தெரியாது. இப்போ நம்ம அந்த விதியை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை செய்யப்படும். இப்போ இந்த கணக்கில் எதிர்பக்கத்தை பாருங்க. இந்த வட்டத்துக்கு இந்த வட்டம் எதிர்பக்கம், இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் எதிர்பக்கம், இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் எதிர்பக்கம். ஸோ இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னென்றா, 2 வட்டங்களும் ஒன்றுக்கொண்டு எதிரியாக இருப்பதால் 2ம் ஒரே நேரத்தில் தென்பட முடியாது. இதுதான் அந்த விதி. 2 வட்டங்களும் ஒரே நேரத்தில் தென்பட முடியாது. ஸோ இதில் எதில் 2 வட்டம் தென்படுதோ அதுதான் பிழை. எதில் 2 வட்டம் தென்படுது? 2வதுல. ஸோ விட வந்து 2. சிம்பிளா 2வதுல தான் தென்படுது. ஸோ பிழை. இதுவும் இதுவும் எதிரி தானே. எதிர்பக்கங்கள் உண்டா தென்படையலாம். ஸோ இதில் வட்டமும் தென்படு, இங்கேயும் வட்டம் தென்படுது. இது ஒரு காலமும் இப்படி தென்படையலாம். ஆகவே இது பிள்ளை. இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த கேள்விக்கு விட சொன்னோம். ரைட். அப்போ சதுரமுய் தாயக்கட்டை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். விகிதம் சம்பந்தமான ஒரு வினா வந்திருக்கிறது. குயிக்காக செய்யுங்க. ஒரு பழப்பானத்தை தயாரிப்பதற்கு செறிந்த தோடம்பழச்சாறு, செறிந்த அன்னாசி பழச்சாறு, நீர் ஆகியன 1 2 3 என்ற 1க்கு 2க்கு 3 என்ற கனவளவு விகிதத்தில் ஒருமிக்க கலக்கப்படுகின்றன. இப்பழப்பானத்தின் 1200 லிட்டரை தயாரிப்பதற்கு எத்தனை லிட்டர் செறிந்த அன்னாசி பழச்சாறு தேவைப்படும்? விகிதம் சம்பந்தமான கேள்வி. சிம்பிளாக செய்யுங்க. குயிக் ஆன்சர். குயிக் ஆன்சர் பண்ணுங்களே. 10 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெரி குட்.
ரைட். இப்போ இந்த கேள்வி எப்படி செய்கிற? இதுக்கு நாங்கள் விகிதம் இல்லையா? அப்போ விகிதம்ண்டா என்ன பார்ப்போம். இப்போ நமக்கு 3 கலவைகள் தான் இருக்குது. என்னென்ன கலவைகள்? ஒரு பழப்பானம் தயாரிக்கிறதுக்கு செறிந்த தோடம்பழச்சாறு, அப்போ ஆரஞ்ச், அன்னாசி பழச்சாறு, பைனாப்பிள், நீர், வாட்டர், இந்த மூண்டையும் கலந்தால் எங்களுக்கு டோட்டலாக வேறொரு ஜூஸ் ஒன்று வருது. ரைட், ஜூஸ் ஒன்று போட்டு வைப்போம். இப்போ எவ்வளவு அடிப்படையில் கலந்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோடம்பழம் ஒன்று ஒரு கிளாஸ் ஊற்றினா 2 கிளாஸ் பைனாப்பிள் ஊற்றணும், 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். இவ்வளோதான் ஆட் பண்ணினா எத்தனை கிளாஸ் நமக்கு கிடைக்கும்? 3 2 5 1 6 கிளாஸ் ஜூஸ் கிடைக்கும். 6 கிளாஸ் ஜூஸில் 3 வாட்டரும் 2 பைனாப்பிளும் ஒரு ஆரஞ்சும் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? இப்பழப்பானத்தின் 1200 லிட்டரை தயாரிப்பதற்கு எத்தனை லிட்டர் சரி இந்த அன்னாசி பழச்சாறு தேவை? அப்போ 6ல் அன்னாசி எத்தனை இருக்குன்னு பாருங்க, 2. அப்படிதானே? 6ல் 2, 6 கிளாஸ் ஜூஸில் 2 கிளாஸ் தான் பைனாப்பிள் இருக்கு. அப்போ எத்தனை மடங்கு இருக்கு? 3 மடங்கு குறைய இருக்கு. ஆகவே 1200 லிட்டரில் 3 மடங்கான பிரிச்சோம்னா 400 விட. ஸோ 400 லிட்டர் அன்னாசி இருக்கும். இப்போ பாருங்க, 400 லிட்டர் அன்னாசியும் 200 லிட்டர் ஆரஞ்சும், என்ன இது 1 மடங்கு, இது 2 மடங்கு, இது 3 மடங்கு. அப்போ 600 லிட்டர் வாட்டரையும் சேர்த்தால் 600 400 1200 லிட்டர் ஜூஸ் கிடைக்கும். ஆகவே நமக்கு விட வந்து கேட்கப்பட்டது பைனாப்பிள். ஸோ 400ங்கிறதா விட. சிம்பிள். ஸோ 400 விட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் என்ன ஒரு 12 பேர் சொல்லியிருந்தீங்க. மற்றாக்கெல்லாம் சும்மா வாயை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி சமன்பாடு போட்டு நீங்கள் செய்யலாம். 6க்கு 2 1200க்கு எத்தனை? சுருக்கி விட்டா எங்களுக்கு விட 402 வரும். சரி சரி. உறவுமுறை கேள்வி என்று போட்டிக்கும். அனிதாவின் சகோதரர் எஃப் ஆவார். அனிதாவின் மகள் சி ஆவார். எஃப் என்பவரின் சகோதரி கே ஆவார். சி என்பவரின் சகோதரர் ஜி ஆவார். என் ஜியின் மாமா யார்? எஃப்பின் மருமகள் யார்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. டைம் போய் கொண்டிருக்குது. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. நீ முடிக்கணும் இந்த தலைப்பையெல்லாம். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. டைம் போய் கொண்டிருக்கு. ரைட். இப்படியே பார்ப்போம். இந்த மாதிரி உறவுமுறை கணக்குகள் வந்தால் எப்படி செய்கிறேன்டா, இதுக்கு குடும்ப வரைபடம்ங்கிறோம். அதுக்கு நீங்கள் பழகிக்கொள்ளணும். வாங்க சொல்லித்தான குடும்ப வரைபடங்கிறதுக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க நான் சொல்கிற விஷயங்களை. ஆண்களை குறிப்பதற்கு சதுர குறியீடும், பெண்களை, இது ஆண்களா மேல், ஃபீமேலை குறிப்பதற்கு வட்ட குறியீடும் பயன்படுத்தப்படும். இது ஒரு ஒரு குறியீட்டு மெத்தட். ஆண்கள் என்றால் சதுர குறியீடு, பெண்கள் என்றால் வட்ட குறியீடு பயன்படுத்தப்படும்.
நம்மை விட தாழ்ந்த உறவுகளை குறிப்பதற்கு கீழ் நோக்கி அம்புக்குறி. மகன் இப்படி வந்த பேரன். ஓகே. தாய், மகள், அம்புக்குறி கீழே போனா பேத்தி இப்படி வரும். அப்ப கீழ் நோக்கி அம்புக்குறி. இது கிரேன் மதர், இது வந்து மதர், இது வந்து டாட்டர், இது வந்து கிரேண்ட் ஃபாதர், இது வந்து ஃபாதர், இது வந்து சன். ஸோ இந்த மாதிரி கீழ் நோக்கி அம்புக்குறி வந்தா கீழ் நோக்கி உறவுகளை குறி, மேல் நோக்கி போட்டோம்னா மேல் நோக்கி அம்புக்குறி. ஓகே. சகோதரர்களை குறிப்பதற்கு அருகருகில் போடணும். சகோதரன் சகோதரி இப்படி வந்தா ஏ என்பவரின் சகோதரி பி மாறியும் வரலாம். பி என்பவரின் சகோதரி சி, சகோதரிங்கிறதால வட்டம். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சகோதர சகோதரிகளை குறிப்பதற்கு கிடையான அம்புக்குறியை நாங்கள் பயன்படுத்துவோம். கணவன் மனைவியை குறிப்பதற்கு பிளஸ் அடையாளம் அல்லது இரட்டை அம்புக்குறியை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஏயின் கணவர் பி ஏண்டா ஏ பொம்பளை, ஸோ இவட கணவர் வந்து பி இப்படி வந்தா டபுள் அம்புக்குறியை போட்டோம்டா இது வந்து கணவன் மனைவி அல்லது ப்ளஸ் போட்டோம் எழுதலாம். ஸோ இவ்வளவுதான் குறியீடு. இந்த குறியீடை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், எல்லா கேள்விகளுக்கும் முடிய எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கேள்விக்கு நாங்கள் குறியீட்டு விளக்கப்படம் கீறினோம்னா சிம்பிளாக விட கண்டுபிடிக்கலாம். வாங்க குறியீட்டு விளக்கப்படம் கீறுவோம். அனிதாவின் சகோதரர் எஃப் ஆவார். அப்போ அனிதாவை ஏ என்று எடுப்போம். அனிதா ஏ, அவைக்கு ஒரு சகோதரர் எஃப் ஆவார். கீறுங்க, நீங்களும் கீறி பாருங்க. சகோதரர்னு சொல்ல என்ன செய்யணும், சைட்டில் கோடு போடணும், கிடையான கோடு. ஆம்பளை சகோதரர் அப்போ சதுரம் போட்டுட்டு. அனிதாவின் மகள் சி ஆவார். அப்போ கீழ் நோக்கி அம்புக்குறி சி மகள்ங்கிறதால பொம்பளை வட்டம் போட்டிக்க. எஃப் என்பவரின் சகோதரி கே ஆவார். அப்போ எஃப்க்கு சகோதரி என்றால் அவை ஏக்கும் சகோதரி தான். ஆகவே எஃப்ட சகோதரி கே ஆவார். சி என்பவரின் சகோதரர் ஜி ஆவார். சிங்கிறா இவனுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் ஜி. இப்போ ஜியின் மாமா யார், இப்போ பாருங்க லேசாக கண்டுபிடிக்கலாம். ஜிக்கு மாமா யார், ஜியோட அம்மா ஏ, அம்மாட சகோதரன் எஃப். ஆவே ஜியோட மாமா யார் எஃப். எஃப்பின் மருமகள் யார், எஃப்க்கு மருமகள் யார் சி. எஃப்ட சகோதரி ஏ, ஏட மகள் சி. அப்போ தாயிட சகோதரிட மகள் நமக்கு மருமகள் தானே, ஸோ சி. ஸோ சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த குடும்ப வரைபடம்ங்கிற மெத்தடை கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க. எஃப்எம் சிஎம்ங்கிறது விட சரியான பதில். சரியான விடையை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட். ஒரு ரகசிய குறியீடு தொடர்பான ஒரு வினா வந்திருக்கிறது. ஃபில்லர், ஃபெக்ட், லட்டிஸ், ஃபெயிலியர், ஃபெயிலர், இஸ்லே அப்படின்னு தந்திக்கிறாங்க. இதில் இருக்கிற எழுத்துக்களுக்கு நம்பர்ஸ் குழப்பி குழப்பி தந்திருக்கிறாங்க. என்ன குழப்பி குழப்பி ஓர்டருக்கு இல்லை. உதாரணமாக ஐக்குரிய நம்பர் 5 இல்லை, எஸ்ஸுக்குரிய நம்பர் 1 இல்லை, குழம்பி கிடக்கு. ஆனால் நிச்சயமாக எஸ்ஸுக்குரிய நம்பர் 5 1 2 9 4 ஒன்றா தான் இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இப்போ இந்த தகவலை வச்சுக்கணும், எனக்கு டக்டங்கன்னு விட போடணும், இதில் இருக்கிற எல்லா எழுத்தையும் கண்டுபிடிக்கும். என்னென்ன எழுத்திருக்கு, ஏ இருக்குது, ஏ கண்டுபிடிங்க, ஏக்கு என்ன நம்பர், பி இல்லை சி இருக்குது, சிக்கு என்ன நம்பர் கண்டுபிடிங்க. டக்டகன்ட்டு கண்டுபிடிச்சா மாதிரி எந்த கேள்வியும் செய்யலாம். இதான் மேட்டர். இதை கண்டுபிடிங்க. சி. அடுத்தது டி இல்லை இ இருக்குது. ஓகே. எஃப் இருக்குது. ஜி இல்லை ஹெச் இல்லை ஐ இருக்குது. ஜே இல்லை கே இல்லை எல் இருக்குது. எம் இல்லை என் இல்லை ஓ இல்லை பி இல்லை கியூ இல்லை ஆர் இருக்குது. எஸ் இருக்குது. டி இருக்குது. யூ இருக்குது. அவ்வளோதானே. ரைட். 2 4 5 6 7 8 9 10 10 எழுத்துக்களுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ கண்டுபிடிங்க பாப்போம். பாப்பா யார் கண்டுபிடிக்கிறீங்க. ஏக்கு என்ன நம்பர் கண்டுபிடிங்க பாப்போம். இந்த இவ்வளவு நம்பர்ஸையும் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கும். விளங்கிட்டு தானே என்ன செய்யணும். கண்டுபிடிங்க.
என்னப்பா ஒருத்தரும் கண்டுபிடிக்கலையா? எப்படி கண்டுபிடிக்கிற? இலகுவா கண்டுபிடிக்கிற எப்படின்னு பாருங்க. நான் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஒரே எழுத்து ஒரே சொல்லுல டபுள் தரம் வந்திருக்கான்னு கண்டுபிடிங்க முதலாவது. ஆர்டரை கண்டுபிடிக்கிறல்ல. ஏக்கு முதல் கண்டுபிடிக்காதீங்க. முதலாவது லேசானதை கண்டுபிடிங்க. இப்போ ஃபில்லரில் பாருங்க டபுள் எல் வந்திருக்குது. ஸோ இதுக்குள்ள டபுள் தரம் அந்த நம்பர் எதுவோ அதுதான் எல்லுக்குரிய நம்பர். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்ல முதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாரும் எத்தனை எல்ல முதல் சொல்லுங்க. எந்த ஆர்டருக்கு போகும்? எந்த ஆர்டருக்கு போகுமா? நான் சொல்கிற ஆர்டருக்கு போகும். ஆ, எல்ல முதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லுக்குரிய நம்பர் என்ன? எல்லாரும் சொல்லலாம். சொல்லுங்க. ஆ, இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. தான் லேசான மெத்தட்டை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லுக்கு எல்லாரும் இப்போ கண்டுபிடிச்சிருங்க. 2. ஓகே, வெரி குட். அதே மாதிரி லட்டிஸ் என்ற சொல்லல டி டபுள் தரம் வந்திருக்கு பாருங்க. டி டபுள் தரம் வந்திருக்கு. ரைட். அப்போ டீக்குரிய நம்பர் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெரி குட். ஒரு ஆள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாவா? வெரி குட். ஆ, டீக்குரிய நம்பர் என்ன? நம்பர் 3. வெரி குட். டி வந்து நம்பர் 3. ஓகே. வேறு அப்படி ஒன்றுலேயும் டபுள் வரல. ரைட். இனி அதிகமான தடவைகள் இடம்பெற்ற சொற்களை பார்ப்போம். முதலாவது ஈயை பாருங்க. இன்னா ஒரு ஈ, இன்னா ஒரு ஈ, இன்னா ஒரு ஈ, இன்னா ஒரு ஈ. அதாவது ரெண்டாவது சொல்ல தவிர மற்ற 4 சொல்லையும் காமனாக இருக்கிற நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க. ஈக்குரிய நம்பர் வரும். ஏது ஈக்குரிய நம்பர்? இரண்டாவதை தவிர்த்து மற்ற 4லையும் காமனாக இருக்கிற நம்பர். ரைட், வெரி குட். வெரி குட். நான் பார்த்தீங்களா கண்டுபிடிக்கலும். அதான் மெத்தட்டை பிடிச்சுக்கொள்ளுங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். ஈக்கு எத்தனை? இங்கே பாருங்க. ஈ 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். 4லையும் காமன் ஆகி ஆகவே ஈக்கு 5. ஓகே. அடுத்தது வந்து ஐய பாருங்க. ஐயும் 4 இடத்துல இருக்குது. முதலாவதுல இருக்குது, ரெண்டாவதுல இருக்கு, மூணாவதுல இருக்குது, நாலாவதுல இருக்குது, அஞ்சாவதுல இருக்குது. எது வரும்? ஆ, வெரி குட். எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் 9. ஓகே, வெரி குட். 9 வந்து ஐ. ஓகே. இப்போ இப்போ எஃப் கண்டுபிடிங்க. அப்போ எஃப் முதலா இங்கே உண்டு, இன்னே உண்டு, இங்கே உண்டு. 3லையும் வந்திருக்கு எஃப். முதலாவதுலேயும், ரெண்டாவதுலேயும், நாலாவதுலேயும். ரைட், வெரி குட். எஃப்க்கு 4. நான் முடிச்சாச்சு. ஈக்கு 5 போடுறியா, ஐக்கு 5 போடுறியா, ஈக்கு 9 போடுறியா, ஐக்கு 9 போடுறியான்னு ஒரு குழப்பம் கொண்டு இருக்குது. அது இருக்கட்டும் அப்படியே. ரைட், ஓகே. இப்போதைக்கு நாங்கள் இதை 5 இதை 9 எடுத்திருக்கோமா? ரைட். இப்போ எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எஃப்க்கு வந்து 4. இப்போ நமக்கு எஃப் தெரியும். ஓகே. அடுத்தது ஏ கண்டுபிடிங்க. ஏ ரெண்டாவதுல இருக்குது, மூணாவதுல இருக்குது, நாலாவதுல இருக்குது. இது 3லையும் மிக்காது. ஏக்குரிய நம்பர் என்ன? ரைட், வெரி குட். 6. 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபேக்ட் என்ற சொல்ல மட்டும் எடுங்க. ஃபேக்ட் என்ற சொல்லல வந்திருக்கிற நம்பரை எல்லாம் எழுதுங்க. 6, 3, 0, 4. இதில் ஆல்ரெடி நம்ம எஃப்க்கு என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, ஆல்ரெடி எஃப்க்கு என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4. அப்போ 4 வெட்டோம். ஏக்கு என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 6. 6 வெட்டோம். எஃப்க்கு என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4. அங்கால ஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம். டீக்கு கண்டுபிடிச்சிட்டோம். டி வந்து 3. ஆகவே மிஞ்சுறது சி 0. ஆகவே சி வந்து 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி இஸ்லே என்ற சொல்லில் பார்ப்போம். 5129 இருக்கு. இதில் ஐ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 9. ஸோ 9 வெட்டுவோம். எல்லுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஸோ 2ஐயும் வெட்டுவோம். ஐக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சாரி ஈக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 5. அதையும் வெட்டுவோம். ஸோ மிஞ்சிற 1 தான் எஸ்ஸுக்குரிய பெருமானம். எஸ் வந்து 1. கடைசியாக 6 மிஞ்சுது. 6க்கு நாங்கள் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் மிஞ்சும். ஸோ 7ஆம் நம்பரை போட்டுடலாம்.
இல்லை ஆரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தான் வேணும். அப்போ நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம்? ஃபில்லரில் கண்டுபிடிக்கலாம். எஃப் தெரியும், ஐ தெரியும், எல் தெரியும், இ தெரியும். அவ மிஞ்சுறது 7. கடைசியாக யூவை கண்டுபிடிக்கும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு யூக்கு 8 வரும் இல்லையா? ரைட். இப்போ கேட்ட எல்லா கழிக்கும் மட்டும் சொன்னேன். இப்போ என்ன கேட்டீங்க? கெரிகேச்சர் என்ற ஆங்கில சொல்லின் ஒவ்வொரு எழுத்திலும் சரியான குறியீட்டை சரியான மொழி காட்டும்படி ஸ்ட்ரக்சரை விட, கிரியேட்டரை விட, ஃபெயிலியர் சாரி, இந்த நம்பர் எந்த சொல்ல குறிக்குது, இந்த நம்பர் எந்த சொல்ல குறிக்குது. அப்போ இந்த மாதிரி கேள்வி வந்தால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, நாம் செஞ்ச இந்த வேலையை தான் நான் செஞ்சு காட்டிக்கேன். ஒரே சொல்லில் 2 தடவை இடம்பெற்ற சொற்களை முதலாவது பார்த்தோம், எல்லும் டீயும். ஸோ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதிக சொல்லிடம் மட்டும் இயும் எஃப்பும் ஏயும் கண்டுபிடிச்சோம். ஸோ மற்றதை பிரதியிட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சா இதுதான் அந்த நம்பர் ஆர்டர். இதை வச்சுக்கொண்டு எல்லா கழிக்கும் பட்ட சொல்லலாம். ஸோ கெரிகேச்சர் என்பது 06755087879. ஸ்ட்ரக்சர் என்பது 1378038789. கிரியேட் என்பது 0796339. 26 33 599. லட்டிஸ் என்ற சொல். 45 29ங்கிறது என்ன? ஃபைல். 45 29 ஃபைல். ஸோ எல்லா கலையும் அழகாக விட சொல்லலாம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரி நம்பர்ஸை எது எதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முதலாவது செய்யணும், அதிக தடவைகள் ஒரே சொல்லில் இடம்பெற்ற எழுத்துக்களை பார்க்கணும். திருப்பி அதிக சொல், அதிக எழுத்து, அதிகமாக எந்த எழுத்து இடம்பெற்றிருக்கிறத பார்க்கணும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் பிரதியீடு செய்யும். ரைட். வட்ட மேசை கணக்கு கொண்டு வந்திருக்குது. திருமண விழாவின் போது சமமான இடைவெளியில் கதிரைகள் இடப்பட்ட மேசை ஒன்றில் சுற்றி வட்டமாக அமர்ந்து ABCDEFGH ஆகிய விருந்தினர்கள் 8 பேர் அமர்ந்துள்ளனர். ஏயின் எதிரே ஈயும், டிக்கு இடது பக்கத்தில் அண்மையாக ஈயும், டிக்கு இடது பக்கமாக இருவருக்கு பிறகு ஜி அமர்ந்துள்ளார். எஃப்பின் எதிரே பியும், எஃப் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் சரி நடுவில் டியும், ஏக்கு இடது பக்க அண்மையிலே பியும் அமர்ந்துள்ளார். டி மற்றும் H இடையே மூவரும், டி மற்றும் பியின் இடையே ஒருவரும் அமர்ந்துள்ளனர். இப்போ கேள்வி கட்டிக்கிறாங்க, சியின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார், ஏ மற்றும் சி இடையே அமர்ந்திருப்பவர் யார், எச்சின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார், டியின் இருபுறமும் அமர்ந்திருப்பவர்கள் யாவர், ஏயின் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் அமர்ந்திருப்பவர்கள் யாவர். ஸோ 5 கேள்வி இதில் இருக்குது. ஒரு கேள்வியை சரியா செஞ்சால் 5 விட சரியாவர். ஸோ இதை எப்படி செய்கிற அப்படிங்கிறதுக்கு முதல் இந்த கேள்வி உங்களோட பேப்பரில் இருக்குதானே? எக்ஸாம் பேப்பரில் பாருங்கள், இருக்குதா? உங்களுக்கு தரப்பட்ட எக்ஸாம் பேப்பரில் இந்த கேள்வி இருக்குதா இல்லையா? அனுப்பித்தானே எக்ஸாம் பேப்பர் குரூப்பில் அதில் கேள்வி இருக்குதானே? ஸோ அதில் பார்த்து பார்த்து விட சொல்லலாம் தானே? ரைட். கேள்வி இருக்குது. 34 கேள்வியை பாருங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் விட சொல்லலாம். ஸோ நாம் இந்த தரவு எடுப்போம். முதலாவது நீங்கள் நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 34க்கு என்ன விட, 35க்கு என்ன விட, 36க்கு என்ன விட, 37க்கு என்ன விடன்னு நீங்கள் விட சொல்லுங்கள். 33க்கு என்ன விடன்னு சொல்லுங்கள். ரைட். இப்போ இந்த கேள்வி வந்தால் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் மெத்தடை சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. மெத்தடை கவனிங்களா? வட்ட மேசை கணக்கு வந்தால் முதலில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தந்திக்காங்களோ அத்தனை சமமான அம்புக்குறிகளை போட வேண்டும். இங்கே வந்து எத்தனை பேர்? 8 பேர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நீங்கள் 8 அம்புக்குறியை போட்டுக்கணும். போட்டுட்டு தந்த குறிப்பில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது வலது இடது என்ற குறிப்பு இருக்குந்தானே, அதை எடுத்து செய்யுங்க. ஓர்டருக்கு செஞ்சீங்கன்னா செஞ்சு முடிக்க மாட்டீங்க. வலது இடது என்று சொல்லப்பட்ட குறிப்பை முதலாவது எடுத்து அவரை விடத்தை போடுங்க. இந்த ஏரியாவில் போடுங்க, கீழே போடுங்க, இந்த பொசிஷனில் போடுங்க. அவரை வலதுபுறம் யார் என்று சொல்லப்படுது அவரை விடத்தை போடுங்க, அல்லது இடதுபுறம் சொல்லப்பட்ட விடத்தை போடுங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே நாம குறிச்ச இந்த வலது இடதோட 2 பேரை குறிச்சிடுவோமே, அவங்களோட தொடர்பான விஷயங்களை போடும். அதுக்கு பிறகு ஏனைய தகவல்களை போடுங்க. சரி, அவர் இந்த மெத்தடில் செய்யுங்க. சரி, அவர் செஞ்சு பாருங்க. முதலாவது வலது இடது என்ற குறிப்புகளை எல்லாம் செஞ்சு முடிங்க. அதுக்கு பிறகு இந்த வலது இடது ஏற்கனவே போட்ட எழுத்துக்களோட தொடர்புடைய ஆக்களை செய்யுங்க. அதுக்கு பிறகு ஏனைய தகவல்களை சும்மா போடலாம். குயிக்காக செய்யுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தானே, செஞ்சு விட்டு விடையே சொல்லுங்க. 33 34 35 36 37 கேள்வியை பேப்பரில் பாருங்க, விடையே சொல்லுங்க. குயிக்காவா லேட்டாக வேணும்?
வினாவை காட்ட சொல்லிங்க காட்டிங்கன்னா இதான் வினா. நான் சொன்ன மெத்தடுக்கு செய்யுங்க. இதான் தரவு. சொல்லுங்கள் நம்மளே விடைய சொல்லுங்களேன். ஆஹா குறைஞ்சது நீங்கள் வட்டத்தை கீறி முடிச்சா அந்த கீறினத்தை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் இதில் அனுப்புங்க. இதில் ஜூம்லேயே அனுப்பலாம் ஃபோட்டோ சேட்டில். 7 மணி அப்படி செய்யலாம். நீங்கள் கேள்விகளுக்கு விட சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அந்த சரியா வட்டமேசையை கீறி எவ்வளத்தை யார் இருக்காங்கங்கிறத சரியா கீறி போட்டு அனுப்பினாலும் சரிதான். சரி, இதுக்கு மேல் காத்திருக்க முடியாது. விடையை பார்ப்போம் லேட்டாக தானே. சரி, இந்த மாதிரி கேள்வி வந்தால் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம போவோமாங்க. ஸோ முதலாவது நாங்கள் என்ன பண்ணணும், இந்த கேள்வியை செய்கிறதுக்கு வட்டத்தை போடணும். அதுக்கப்புறம் ஏயின் எதிரே ஈயும் டிக்கு இடது பக்கத்தில் அண்மையாகியும் டிக்கு இடது பக்கமாக இருவருக்கு பிறகு ஜியும் அமர்ந்துள்ளார். அப்போ டிக்கு இடது பக்கத்தில் அண்மையாக இ என்ற ஒரு தகவல் தந்திக்கிறதால நான் முதலாவது தான் எடுக்கிறேன். டியை முதலாவது போட்டுவிட்டு டிக்கு இடது பக்கத்தில் ஈயை கீறுறேன். கீறிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏயின் எதிரே இ. அப்போ ஈக்கு எதிரே இருக்கிறாள் ஏ, அவரையும் போடலாம். ஈக்கு எதிரே இருக்கிறாள் ஏ. திருப்பி என்ன சொல்கிறாங்க, டிக்கு இடது பக்கமாக இருவருக்கு பிறகு ஜி. அப்போ டிக்கு இடது பக்கமாக முதலாவது இ இருக்கிறாரு, இடையில இன்னொரு ஆள் வருவார், அவர் யாருன்னு தெரியா, ரெண்டாவது வரால் ஜி. ஸோ அவரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4 பேரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, எஃப்பின் எதிரே பி. இந்த எஃப்பும் தெரியா பியும் தெரியா, அப்போ போடையலாம். எஃப் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் சரி நடுவிலே டி இருக்கிறார். அப்போ சரி நடுவில் இருக்கிறேன்னு சொன்னால் ஒன்று ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் இருக்கணும், அல்லது 2 பேர் விட்டு 2 பேர் இருக்கணும், அல்லது 3 பேர் விட்டு 3 பேர் இருக்கணும். ஆகவே இங்கே நாங்கள் பியையும் இங்கே நாங்கள் எஃப்ஐயும் போட்டால் எஃப்க்கும் பிக்கும் நடுவில் டி இருக்காரா இல்லையா? எஃப்லேருந்து ஒரு ஆள் விட்டு பார்த்தாலும் டி இருக்கார், பியிலேருந்து ஒரு ஆளை விட்டு பார்த்தாலும் டி இருக்கிறார். ஆகவே எஃப்ஐயும் பிஐ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு இடது பக்க அண்மையிலே பி இருக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஏக்கு இடது பக்கத்தில் பி இருக்கிறார், அதுவும் சரி. டி மற்றும் ஹெச்சினிடையே 3 இருக்கிறாங்க. அப்போ டிக்கும் ஹெச்சுக்கும் இடையில் 3 இருக்கிற ஹெச் மேலே வரணும். இப்போ பாருங்கள் 3 இருக்கு, அஞ்சாலையும் 3 பேர், இஞ்சாலையும் 3 பேர். கடைசியாக மிஞ்சினால் யார்? சி. ஆகவே சி எஞ்ச போடும். இதே மாதிரி யாருக்கு வந்தது? இதே மாதிரி வந்தார்கள் யார்? எஸ் போடுங்க. இதே மாதிரி தான் எனக்கு வந்ததுன்னு சொல்கிறார்கள், எஸ்ன்னு போடுங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, வெல் டன்.
இதே மாதிரி வந்தா ஓகே. இந்த எழுத்துக்கள் அங்கேயும் இங்கேயும் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்டர் இதே மாதிரி வரணும். ஆர்டர் இதே மாதிரி வரணும். ABCDEFGH என்ற ஆர்டர்லாம் இருக்காங்க பாருங்க. ஆர்டர்லாம் நிற்கிறாங்க. இப்போ இதை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் கேட்குற எல்லா கேள்விக்கும் விட சொல்லலாம். அப்போ பாருங்க, சியின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? ஜி. உடனே விட வருது. ஏ மற்றும் சி இடையே அமர்ந்திருப்பவர் யார்? ஏக்கும் சிக்கும் இடையே பி. எச்சின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? டி. டியின் இருபுறம் அமர்ந்திருப்பவர்கள் யார்? இயும் சியும். ஏயின் இடது பக்கத்திலும் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் யார்? ஏக்கு இடது பக்கத்தில், நமக்கு இடது பக்கம் இல்லை, அவர் இடது பக்கம் மாறி வரும். ஏக்கு இடது பக்கம் பி, வலது பக்கம் தான் ஹெச். ஆகவே பி ஹெச். ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்தால் செய்யலாம். எல்லாம் சொல்லி தந்தாச்சு. ஆ, இந்த கேள்வி செய்யுங்க, லேசான ஒரு கேள்வி. குயிக் ஆன்சர் பண்ணுங்க, லேட்டாக ஆகலாம். டைம் வந்து 9:35, இனி 25 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும் பேப்பர். குயிக் ஆன்சர் பண்ணுங்க, 5 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சரி, விடைய பார்ப்போம், லேட் ஆகுது. அதிகமானாக்கள் 10 மீட்டர்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் சரியாது. பார்ப்போம். தரவின்படி சமமான இடைவெளி கொண்ட தூண்கள். ஸோ மொத்த இடைவெளி 9. ஸோ மொத்தம் 90 மீட்டர்ண்டா 9ஆல் பிரித்தால் 10 மீட்டர் என்பது சரியான பதில். ஓகே, 10 மீட்டர் தான். 10 மீட்டர் தான் சரி. ஓகே, வெரி குட். விளங்கிட்டானே, நன்றி. 10 தூண்கள். இப்போ உதாரணத்துக்கு 2 தூண் நாட்டினோம்னா இடைவெளி எத்தனை இருக்கு? 1 தானே இருக்குது. 3 தூண் நாட்டினோம்னா இடைவெளி 2 தான் இருக்குது. ஸோ 10 தூண் நாட்டினோம்னா இடைவெளி 9 தான் இருக்கும். அப்போ மொத்தம் 90 மீட்டர். 90 9ஆல் பிரித்தா 10 மீட்டர் தான் வரும். 9 போட்டாக்களுக்கு பிள்ளை. ம், இது ஒரு நல்ல ஒரு கணக்கு. இருபடி சமன்பாடுகள். செய்யுங்க பாப்போம். குயிக்காக செய்யுங்களா? 1 மினிட் தான் டைமா? செஞ்சீங்களா?
பாப்பமா விடைய எட்டாவது இல்லையா? மூணு பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சரியான பதில் என்னென்னு 15 15 10 அப்படிங்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துக்குது. 2 பேர் 15ஐயும் ஒரு ஆள் 10ஐயும் சொல்லிக்கிறீங்க, மற்ற யாரும் ஆன்சர் பண்ணலை. ஸோ சிம்பிளாக செய்யலாம் இந்த கேள்வி. என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. தனி வீடுகள் மற்றும் இருமாடி வீடுகளை மட்டும் கொண்டுள்ள குறித்த ஒரு கிராமத்திலே இருக்கின்ற மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 25 ஆகும். மொத்த வீடுகள் 25 ஆமாப்பா. அங்குள்ள தனி வீடுகள் மற்றும் இருமாடிகள் போன்ற இரு வகைகளில் மேலும் 5 வீடுகள் படி அதிகரிக்கப்பட்டால், ஏற்கனவே 25 வீடு தான் மொத்தமே இருக்குது, 5 கூட்டினா நடக்கும் 35 மாறும். ம் தனி வீடுகள் மற்றும் இருமாடிகளுக்கான விகிதம் 3க்கு 7, 3க்கு 4. அப்போ 3க்கு 4 என்று சொல்லக்க 7 மொத்தம். 35 7 பார்த்தோம்னா 5, இங்கே 15, இங்கே 20. இப்போ கூட்டி பாருங்க, 20 15 35. 5 வீடுகள் குறைக்கப்பட்டால், அப்போ 25 15 ஆக்கினோம் என்று சொன்னா 5 வீடுகளை குறைச்சுட்டோம்னா 2ல 5 5 குறையுமே, அப்போ 15 ஆகிடும். தனி வீடுகள் மட்டும் இருமாடிகளுக்கான விகிதம் 1க்கு 2. அப்போ 1க்கு 2 சொல்லும்போது இங்கே 5 இங்கே 10. ஓகே. அவ்வாறான அந்த கிராமத்தில் உள்ள இருமாடி வீடுகளின் எண்ணிக்கையாதுன்னு கேட்டீங்க. அப்போ இப்போ இருக்கிறது என்ன? 10ம் 15. 5 கூட்டினா 15ம் 20. 5 குறைச்சா 5ம் 10. ஆகவே 10ம் 15. ஆகவே 10 15 ஒன்று 25 வருது இல்லையா? இப்போ என்ன கிடைக்காங்க? தனி வீடுகள் 10, இருமாடி வீடுகள் 15. ஸோ நம்மகிட்ட கேட்டது இருமாடி வீடுகள். ஸோ 15ங்கிற ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். இதுதான் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சுட்டு போகலாம். பாருங்களா, செஞ்சு காட்டிக்க. மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 25. 5 வீடு அதிகரிக்கப்பட்டால் 35. 5 வீடு குறைஞ்சா 15. அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் 3க்கு 4, 2வது சந்தர்ப்பத்தில் 1க்கு 2. ஆகவே தனி வீடு 7ல் 3 35 15, அங்கே 7ல் 4 35 20. அதே மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10ம் 15. ஓகே. இந்த கழிக்கு விட சொல்லுங்க. நீலம் மஞ்சள் பச்சை நீலம் மஞ்சள் பச்சை என்றவாறு ஒழுங்குமுறையில் அமைந்துள்ள நிறக்கொடி தூண் வரிசையில் 100வது மஞ்சள் கொடியுடன் கூடிய தூணானது தூண் வரிசையில் எத்தனையாவது தூணாகும்? இப்படி தூண் நாட்டி நாட்டி கொடி போட்டிக்கிறாங்க. இப்படி இப்படி கொடி போட்டிக்காங்க. உதாரணத்துக்கு இப்படி தூண் நாட்டி நாட்டி கொடி போட்டிக்கிறாங்க. கொடி எப்படி போகுது? இது ப்ளூ அண்டா, இது எல்லோ, இது கிரீன், திருப்பி ப்ளூ. ஓகே, இது ப்ளூ. அப்படி போகுது. அப்படின்னு சொன்னா 100வது மஞ்சள் கொடி, 100வது கொடி அல்ல, இது முதலாவது மஞ்சள் கொடி. இப்படி 100வது மஞ்சள் கொடி எத்தனையாவது தூணுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பாப்போம். விடைய பார்ப்போம் லேட் ஆகுது.
5 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. 200, 97, 299 போன்ற விடைகளெல்லாம் வந்திருக்குது. யாரோட விட சரி பாருங்க. 100 மஞ்சள் கொடி என்பதைப் போல ஒவ்வொரு நிறத்திலும் 100 எனும்போது கொடி வரிசையில் 300 கொடிகள் காணப்படும். தானே 3ல் 1 தானே மஞ்சள். அப்போ 300ல் 100 கொடி வரணும்னா மொத்தம் 300 கொடி இருக்கணும். அதில் மஞ்சள் கொடி எத்தனையாவது கொடி? மஞ்சள் கொடி வரிசையில் 2வது இடத்துல இருக்குது. ஆவே 300ங்கிறது 3வது. ஆவே 299. 300வது கொடி பச்சை, 299வது கொடி தான் மஞ்சள், 298வது கொடி நீலம். ஆவே 100வது மஞ்சள் கொடி என்பது மொத்த வரிசையில் 299வது தூண். ஸோ 299 என்ற விட யாராவது சொன்னீங்களா? ஆமாம் சொன்னீங்க. யார் சொன்ன? 0008, 025 போன்றவர்கள் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். அதான் சரியான பதில். ரைட். இதுவும் ஒரு அழகான சமன்பாட்டுகள் இசைங்க பாப்போம். செந்தாமரையின் இடது கையில் உள்ள காப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வலது கையில் உள்ள காப்புகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான விகிதம் 3:2. இடது கையில் உள்ள இரு காப்புகளை வலது கைக்கும் வலது கையில் உள்ள ஒரு காப்பை இடது கைக்கும் மாற்றும் போது செந்தாமரை இரு கைகளில் உள்ள காப்புகளின் எண்ணிக்கை ஒன்று கொண்டு சமன். செந்தாமரை இரு கைகளில் உள்ள மொத்த காப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? கண்டுபிடிங்க. நேற்றே எக்ஸாம் 14 பேர் தான் செஞ்சீங்களா? மற்றாக்கள் செய்ய இல்லை. இன்றைக்கும் எக்ஸாம் போட போகிறேன்னு செய்யுங்க தயவுசெய்து. ஹம்னா செஞ்சுருந்தீங்க, மாஜிதா செஞ்சுருந்தீங்க, ஜஹ்ரா செஞ்சுருந்தீங்க, மின்னத் செஞ்சுருந்தீங்க, அப்துல்லா, ஜுல்ஃபா, தனான், சை, சஜா, ஆயிஷா, நுஸ், சஃபர்ஜால், அமானி, ரீமா, ஃபாத்திமா. அவ்வளோ பேர் தான் நேற்று எக்ஸாம் செஞ்சார்கள். 14 பேர். மற்றொருத்தரும் செய்யலை. செய்யுங்கோ. ஆக குறைய ஒரு ஆள் 28 மார்க்ஸ் எடுத்திருக்குது. ஆக கூட ஒரு ஆள் 90 மார்க்ஸ் எடுத்திருக்குது. இது வரைக்கும் செஞ்சாக்களுக்குள்ள 60, 70, 80 எல்லாம் எடுத்துக்கிறீங்க. வாழ்த்துக்கள். 50 விட குறையும் ஒரு 5-6 பேர் எடுத்தாக்கிறீங்க. சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி திருப்பியும் செய்யலாமா? திருப்பி திருப்பியும் செய்யலாம் அந்த எக்ஸாம். செய்யுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 100 வரும் வரைக்கும் செஞ்சு செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன உன்னை கண்டுபிடிக்கல தரும்? சரி, விடையே பார்ப்போம். லேட் ஆகுது. 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள முடிக்க இயல்பான பார்ப்போம். ரைட். ஒரே ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அதுவும் தவறான பதிலோ தெரியாது. பார்ப்போம். செந்தாமரையின் இடது கையில் உள்ள காப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வலது கையில் உள்ள காப்புகளின் எண்ணிக்கை இடையிலான விகிதம் 3:2. அப்போ நாம் என்ன செய்யணும் தெரியுமா? செந்தாமரையோட வலது கையையும் இடது கையையும் கீறணும். இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட். இதில் 3 எக்ஸ் காப்புகள் இருக்குது. இதில் 2 எக்ஸ் காப்புகள் இருக்குது. எக்ஸ் எத்தனை நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு போடணும் விகிதத்தை. ஓகே, இதான் ஏற்கனவே விகிதம். 3 எக்ஸும் 2 எக்ஸும். ஓகே, 3:2. இடது கையில் உள்ள இரு காப்புகளை வலது கைக்கும் இடது கையில் உள்ள இரு காப்புகளை அப்போ லெஃப்டில் இருக்கிற 2 காப்புகளை கழிக்கணும். ஏன் கழிக்கணும்? அது வலது கைக்கு போகுது. இடது கைக்கும் மாற்றுகின்ற போது இடது கையில் உள்ள இரு காப்புகளை வலது கைக்கும் வலது கையில் உள்ள ஒரு காப்பை இடது கைக்கும்
ஏற்கனவே வலது கையில் 3x காப்பு இருக்குது, இஞ்சில் 2x காப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இடது கையில் உள்ள இரு காப்புகளை வலது கைக்கும், அப்போ இங்கே 2 கழியுது, இங்கே 2 கூடுது. ஓகே, வலது கையில் உள்ள ஒரு காப்பை இடது கைக்கும், அப்போ இங்கே ஒரு காப்பு குறையுது, இங்கே ஒரு காப்பு கூடுது. செந்தாமரை இரு கையில் உள்ள காப்புகள் எண்ணிக்கை ஒன்று கொண்டு சமன், இது 2 சமன். இப்போ எக்ஸோட பெருமானத்தை கண்டு 5xக்கு விட கண்ட மாட்டாச்சு. இப்போ பாருங்க, 3x 2ல் 1 போனால் 1, அப்போ 3x சக 1. இங்கே 2x சய 2, அதில் சக 1 போனால் சய 1. ஓகே, இந்த 2x அங்கால கொண்டு போகலாம். கொண்டு போனோம்னால் கழிப்படும் எக்ஸ் சமன் இல்லையா? ரைட், ஓகே. இந்த மாதிரி நீங்கள் சமன்பாடை போட்டு செஞ்சுட்டு போகலாம். அதை விட சிம்பிளாகவும் இந்த கேள்வியை நீங்கள் செய்யலாம். எப்படின்னு பாருங்க. இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இடது கையில் உள்ளவை 3x, வலது கையில் உள்ளது 2x, மொத்தம் 5x. ஸோ 3x 2 சக 1 சமன் 2x 2 சக 1. ஸோ 3x 1 சமன் 2x 1. ஆவை x சமன் 2 என்ற விட வரும். ஆவை I 2 10. ஸோ மொத்த காப்புகள் எண்ணிக்கை 10. நான் செஞ்ச அதே மெத்தட்லாம் இது. ஓகே, ஸோ 10 காப்புகள்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி இப்படி கேள்வியில் போகுது. அப்படி இருக்கட்டும், நான் கடைசியாக பார்ப்போம். லாஸ்ட்டாக உங்களுக்கு சில இந்த மேலதிக வினாக்கள் போட்டால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரும். உங்களோட பேப்பரில் மேலதிக வினா போட்டிங்கன்னா அந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்களா. உங்களோட பேப்பரில் போட்ட நான் எப்படின்னு சொன்னால், பாஸ் பேப்பரில் வந்த கேள்வியை மேலதிக வினாண்டு போட்டிருக்கிறேன். அதை ஒரு கம்பஸ்ட்டுக்கு பாருங்க. டைம் முடிய போகுது தானே. மற்ற கேள்விகளுக்கு நான் விட அனுப்புகிறேன்னா எல்லாத்துக்கும் விட அனுப்புவேன் செஞ்சு. அவ்வளோ ஹோலிக்கு மெத்தட் அனுப்புவேன். இது வரைக்கும் செஞ்சுட்டேன். நாங்கள் 41ஆம் கேள்வி வரைக்கும் செஞ்சுட்டேன். அதனால் 9 கேள்வி இருக்கு. அந்த 9 கேள்வியிலையும் சில கேள்விக்கு இப்போ சொல்லித்தர போகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இந்த பாருங்கள், இது மேலதிக வினா சொல்லுதானே. பின்வரும் சித்திரங்களினால் விவரிக்கப்படும் சம்பவத்தை கவனத்தில் கொள்க. இப்படி கேள்வி வருமா, இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தரப்போறேன். மேற்படி படங்களின் பின்வரும் எந்த வரிசைப்படுத்தல் சம்பவத்தின் சரியான படிமுறை ஒழுங்கை காட்டுகிறது? அப்போ என்ன செய்யணும், நாம சம்பவத்தை ஆர்டர் பண்ணணும். இப்போ பாருங்க, இதில் என்ன சம்பவம் முதலாவது அவதானிச்சோம்டா, மீன் பிடிக்க போகிற சம்பவம். அப்போ நாம் என்ன செய்யணும், முதலாவது பென்சில் எடுத்து நம்பரை போட்ட மாட்டேன். சரி, அப்போ முதலாவது என்ன நடக்கும், மீன் பிடிக்க போகணும். அது என்ன செய்யணும், மீன் பிடிக்க போகணும். ரைட், என்ன போகிறாரு. ரைட், ரெண்டாவது என்ன செய்யணும், போய் மீன் பிடிக்கணும். ஓகே, மூணாவது என்ன செய்யணும், மீன் பிடிச்சிட்டு வரணும். அதுக்கு பிறகு சந்தையில் கொண்டு போய் விற்கணும். அதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் மீனை ஏற்றி எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ இதுதான் அந்த ஓடர். அவை முதலாவது நம்ம மீன் பிடிக்க போகிறாரு, கப்பல் எடுக்க மீன் பிடிக்க கப்பலில் போகிறாங்க. மூணாவது மீன் பிடிக்காங்க. நாலாவது ரிட்டர்ன் வராங்க. அஞ்சாவது விற்காங்க சந்தையில். ஆறாவது மீனை வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான லொஜிக்கலான கேள்விகள் வந்தால் சிம்பிளாக உங்களுக்கு செய்ய இயலுமில்ல. இப்படி கேள்வி வந்தால் செய்யலும் தானே. அப்போ இப்படியான வினாக்கள் வேறு அதை பார்த்துக்கொள்ளும். ஓகே, இது தவிரஞ்ச பாருங்க, உரையாடல் ஒன்றை தந்து போட்டு இந்த உரையாடலை சரியான ஒழுங்குமுறைப்படி தரலையா. ஸோ இந்த சரியான உரையாடல் படி ஒழுங்குபடுத்தி பாடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும், இதில் கேட்குறாங்க தாய்க்கும் அவரது மகனுக்கும் இடையிலான உரையாடல்களை மாத்திரம் கொண்ட விடையது. அப்போ பாருங்கள், இதை வாய்ச்சி பார்த்து போட்டு நாம் அதில் தாய்க்கும் மகனுக்கு நடந்த உரையாடல் அது, ஆசிரியரோட நடந்த உரையாடல் அது, பிள்ளைக்கும் ஆசிரியருக்கும் இடையில் நடந்த உரையாடல், இப்படி நாங்கள் வகைப்படுத்தி செய்கிற கேள்விகள் வரும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்து கூற்று தந்து போட்டு அந்த கூற்றை தொடர்பான கேள்விகளும் போட்டிக்கிறாங்க, அதுகளை போட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்க பாருங்கள். வரைப்பை போட்டு வரைப்புக்கு கேள்வி போடுறாங்க. அதுகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஸோ அந்த மாதிரியான வினாக்கள்லாம் வெறுமன்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ரைட், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நாங்கள் இன்னும் சில கேள்விகளுக்கு நானே விடையை சொல்லி தந்துட்டு போகிறேன். நீங்கள் அதுக்கு பிரார்த்தலாம் செஞ்சு பாருங்கள். ஓகே, ரைட், இன்னைக்கு இருந்து வரும்.
ரைட். இதோட உங்களுக்கு நான் பாஸ் பேப்பர் 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பாருங்கள், படிங்க. அதுக்கப்புறம் சில மாடல் பேப்பர்ஸ் அனுப்புகிறேன், அதை பாருங்கள், படிங்க. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அனுப்புகிறேன், அதை செஞ்சு பாருங்கள். இப்படி எல்லா விஷயத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்? ஒரு வானொலி பெட்டி தயாரிப்பாளர் முதல் ஆண்டில் 50 வானொலி பெட்டிகளை தயாரித்தார். ஃபர்ஸ்ட்டுக்கு 50. 7ஆம் ஆண்டு 1050 வானொலி பெட்டிகளை தயாரித்தார். 9வது ஆண்டில் 1350 வானொலி பெட்டிகளை தயாரித்தார். முதல் ஆண்டை தவிர ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கும் வானொலி பெட்டிகளின் எண்ணிக்கை சமனானது. விளங்கிச்சா? முதல் ஆண்டை தவிர ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கும் வானொலி பெட்டிகளின் எண்ணிக்கை சமமானது எனில் 15வது ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வானொலி பெட்டிகளின் எண்ணிக்கை என்ன? இதை சொல்ற கூட்டல் விருத்தி கணக்கு. ஸோ இந்த கணக்கை பாருங்க எப்படி செய்யறேன்ட்டு. இது கூட்டல் விருத்தி. ஸோ இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன் சமன் ஏ சக என் சை ஒன்று தர டி. அதாவது ஏங்கிறது முதல் உறுப்பு, மொத்தம் எத்தனை உறுப்போ அதான் எண். டிங்கிறது விலகல், விலகல் இடைவெளி. அப்ப இந்த கேள்வியில முதலாவது உறுப்பு என்ன? முதலாவது வருஷம் எத்தனை தயாரிச்சாரு? 50 தயாரிச்சாரு. அப்ப 50 போட்டுட்டோம். ரெண்டாவது என்ன? எண், மொத்த உறுப்புகள். அப்ப இங்க எத்தனை வருஷம் தயாரிக்கிறாங்க பாருங்க கணக்குல. 15வது ஆண்டில் தயாரிக்கப்பட்டதான் நம்ம கேட்கப்பட்டி. அப்ப என்சை ஒன்று தானே, அப்ப 15ல் ஒன்றை கழிச்சா 14 தானே. ரைட், 15ல் ஒன்றை கழிச்சு போட்டி. டி எவ்வளவு கழிச்சு பாருங்க விடைய. 1350 1050 ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் 300. ஆவே 2 வருஷத்துல 300, ஒரு வருஷத்துக்கு 150. அப்ப விலகல் 150 கண்டுபிடிச்சு போட்டோம், 150 போட்டோம். ஸோ இனி கணக்கு செஞ்சா நமக்கு விட வரப்போகுது. ஸோ 50 சக 14 தர 150. 14 150 பெருக்கினா 2100. 2100 50ஓட கூட்டினா 2150. ஸோ 15வது வருஷம் 2150 வானொலிகள் தயாரிக்கப்படும். ஸோ இந்த மெத்தட்ல செய்யலாம். ரைட், இதில் நீங்கள் செஞ்சு பாருங்க. எல்லாத்துக்கும் விட போட்டிக்கண்ணா. இங்கே பாருங்க, நான் அப்போ சொல்லி தந்த தாயக்கட்ட கணக்கு திருப்பி வந்திருக்குது. இதில் நாம் எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன் இதில் 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இதில் இங்கேயும் 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அவை பொதுவாக இருக்கிறது எது? 4. 4 பொது உறுப்பாடுத்தா 4. இதில் சுழட்டி விடுங்க இப்படி 6 1. இதில் 4லேருந்து சுழட்டி விடுங்க இப்படி 4 3 2. அவை 1க்கு எதிரி 2, 6க்கு எதிரி 3, 4க்கு எதிரி 5. ஸோ கேட்கப்பட்டது என்ன? ஒரு புள்ளிக்கு எதிரி 2 இருக்கும். வெரி சிம்பிள், கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 1க்கு எதிரி 2 இருக்கு கண்டுபிடிக்கலாம். ரைட், இந்த எண்கோளங்கள் வரும் பாருங்க. எண்கோளங்கள் எப்படி செய்கிறேன்? 3 4 ஆகி 4 8 ஆகி 8 17 ஆகி. அப்போ வித்தியாசத்தை போடுங்க. 3க்கு 4க்கு இடையில 1 வித்தியாசம், 4க்கு 8க்கு இடையில 4 வித்தியாசம், 8க்கு 9 14க்கு 9 வித்தியாசம், இங்கே 16 வித்தியாசம், 25 வித்தியாசம். அப்போ இது என்னது? வர்க்க எண்கள். 1ன் வர்க்கம், 2ன் வர்க்கம், 3ன் வர்க்கம், 4ன் வர்க்கம், 5ன் வர்க்கம். அடுத்து 6ன் வர்க்கம் 36 கோடி 94 வரும். ஸோ இந்த மாதிரியான எண்கோளங்கள் வந்தால் எப்படி செய்கிற அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, சதுரங்களின் எண்ணிக்கை காண சொல்லி வந்தா இதில் நம்பரை போடுங்க. வர்க்கிச்சு கூட்டி நவார விட தான் விட. இப்படி போட்டு வர்க்கிச்சு கூட்டும் சமனா இருந்தா, வரிசையும் களமும் சமனா இருந்தா அப்படி செய்யலாம். அப்ப பாருங்க எப்படி செய்யறேன். கிடையாவும் குத்தாவும் சதுரங்கள் சமம் தானே. 2 4 5, 2 4 5. ஸோ வர்க்கிச்சு கூட்டினா சரி. 1ன் வர்க்கம், 2ன் வர்க்கம், 3ன் வர்க்கம், 4ன் வர்க்கம், 5ன் வர்க்கம் மொத்தத்தை கூட்டி விட்டீங்கடா 55 வரும். இதில் 55 சதுரங்கள். சிம்பிள் இல்லவா? இப்படியான இலகுவான வழிமுறைகளை பின்பற்றலாம். கடைசி கேள்வியை பாருங்க. 5வது இடம்பெற வேண்டிய கோலம் என்னது? முதலாவது நிலட்டினது நிலட்டாத ஒரு வட்டம், 3வது நிலட்டின 2 வட்டம், அப்போ அடுத்தது நிலட்டின 3 வட்டம் வரணும். வெரி சிம்பிள். இங்கே குறைஞ்சி போகுது 5 வட்டம், இங்கே 4 வட்டம், அப்போ அடுத்தது 3 வட்டம், இது வரணும். ஓகே, அவ்வளோதான். இன்னும் சில வினாக்கள் நான் மேலதிகமாக போட்டேன்னு பார்த்துக்கொள்ளுங்க.
ரைட், ஓகே. இதோட நாங்கள் எங்களோட கிளாஸஸை முடிக்கோம். ஆனால் உங்களோட வழிகாட்டல் தொடரும். எங்களோட குரூப் விட்டு லெஃப்ட் ஆகிடாங்க. உங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும் இருங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஆகலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வழிகாட்டல் ஐக்யூ கிளாஸஸ் செய்கிறேன்னு சொல்லியிருக்கோம். விரும்புகிறார்கள் தொடர்ந்து அதன் கிளாஸஸுக்கு வரலாம். எனவே என்னுடைய ஒரு பங்களிப்பை நான் செஞ்சுக்கிறேன். இன்னும் சில பங்களிப்புகளை செய்வேன். உங்களுக்கு இனி தான் நோட்ஸ் எல்லாம் அனுப்ப போகிறேன். நான் நோட்ஸ் அனுப்ப தொடங்கல உங்களுக்கு. இனி தான் நோட்ஸ் எல்லாம் அனுப்புவேன். ஸோ இன்றைக்கி 12 மணிக்கு முதல் செமினாரை முடிக்கணுமே, நோட்ஸ் எப்பயும் அனுப்பிக்கொள்ளலாம். செயலமர்வுகள் வகுப்புகள் எதுவும் நடத்தல இன்றைய நைட்டோட 12 மணி அப்புறம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இன்றையோட கிளாஸஸ் ஃபஸ்ட்டு அவசரமாக முடித்தேன். ஸோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான ரெக்கார்டிங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். இப்போ எக்ஸாம் லிங்க் கொண்டு போட போகிறேன். ஸோ அந்த எக்ஸாம் செய்யுங்க. அது பொது அறிவோடு சம்மந்தப்பட்டது. படிப்பிச்ச ஸ்லைடே எல்லாம் போடுறோம். அதை பார்த்து பார்த்து படிங்க. இதை விட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லாம் செஞ்சுருக்கிறேன். ரைட், ஓகே. நீங்கள் 300 பே பண்ணி வந்தீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. இந்த வகுப்புகள் 3 மணித்தியால வகுப்பு, 3 மணித்தியால எக்ஸாம், ஏனைய நோட்ஸ், ஸ்லைட்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு திருப்தியாக, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கா? செய்யலாம், 35 மார்க்ஸ் எடுக்கலாம், பாஸ் ஆகலாம் என்ற கான்ஃபிடென்ட் வந்திருக்கா? திருப்தியாக உங்களுக்கு இந்த கிளாஸஸ்? இல்லை இன்னும் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னாலும் சொல்லுங்கள், என்னால் ஹெல்ப் பண்ணல. திருப்தி தானே? ரைட். நம்மளோட டார்கெட் வந்து 40 மார்க்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் உங்களுக்கு நான் தருவேன். இன்னும் உங்களுக்கு நிறைய நோட்ஸ் தருவேன். ஸோ இறுதியாக வல்ல இறைவனிடம் உங்கள் அனைவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களோட மெயின் சப்ஜெக்டுகளில் 3A மார்க்ஸ் எடுக்கணும் வேண்டும். எங்களோட நான் இப்போ படிப்பிச்ச இந்த சிஜிடியில் வந்து காமன் ஜென்ரல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 50 புள்ளிகளை எடுத்து அல்லது நல்ல புள்ளிகளை எடுத்து பாஸ் ஆகி எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்று உங்களுக்காக அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு என்னுடைய சேலமர்வுக்கு பதிவு செய்து வந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சேலமர்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்னும் எதுவும் ஹெல்ப் வேணுமென்னா குரூப்பில் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ இன்ஷா அல்லா ஆஸ் பாசிபிளஸ். என்னால் முடியுமான வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் டவுட்ஸ் என்ன கூட கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி போடுறேன். பிரச்சனை இல்லை. குரூப்லேயே கேளுங்க, தனிப்பட்ட முறையில் கேட்காதீங்க. அப்போ எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படி டவுட்ஸ் வந்தால். ஸோ எக்ஸாமுக்கு முதலாண்டு வேணுமென்னா வாட்ஸ்அப்பில் செஷன் போடலாம். தேவையான உங்களோட டவுட் கிளாஸ், உங்களோட டவுட்டுகளை போட்டிங்கன்னா நான் உடனே அவரது ரிப்ளை பண்ணுற மாதிரி அப்படியும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ வில் ஹெல்ப் யூ இன்ஷா அல்லா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட், குட் பை. தேங்க்யூ வெரி மச்.